ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்கடா. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஜிமின் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ ஜிமினை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சுகத்தோடய வந்துட்டு ஜேஓ வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஜிமின் வந்துட்டு ஜேஓ கூட தான் வந்துட்டு படுத்துனுப்பாரு அவர் ரூமில். அப்போ வந்துட்டு ஜோயப் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்தது எல்லாத்தையும் அவங்ககிட்ட விலாவரியா சொன்னேன், இப்போ மறுபடியும் அது என்னதான் பிரச்சனைன்னு கேட்குறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, புரிஞ்சிச்சுடா, நீ போய் லவ்வாக சொன்னால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அதே நினச்சின்னு இருக்காத, வீட்டு உனக்கான ஒருத்தவங்க நிச்சயமாக இருப்பாங்க இந்த உலகத்தில் அப்படி சொல்லும்போது, எனக்கு இந்த உலகத்தில் எல்லாம் இருக்க வேணாண்டா, நான் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருந்தால் போதும் அப்படி சொன்னது. உங்கள் சித்தப்பாக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவார்? ஐயோ நீ வாயை மூடுறா, ஏன்டா ஒரு பேச்சு கூட நான் விரும்புகிற பொண்ணு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதாடா, அதுக்குள்ளே எங்கள் சித்தப்பாவை கூட்டுடுற நீ, எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பனை கூட்டுருவான்டா, அதுக்கு தான்டா வாயை மூடுறான், எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் படுத்துக்குவார். ஜேவும் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு இப்போ தான் ஜிமின் வந்து கொஞ்சம் நார்மலாக பேசுவார். இதை பார்க்குறப்ப அவருக்கு ஓகே இவன் நார்மலாகிட்டான்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்குவார். நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு ஜிமின் நார்மலாக இங்கேருந்தே கிளம்பி அவர் ஆஃபீஸுக்கு போயிடுவார். சுகா வந்துட்டு ஆஃபீஸுக்கு ரீச் ஆகிட்டு இருப்பார். ஜேஎஃப் வந்துட்டு அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருப்பார். இப்படியே 1 வீக் போய்டும். இந்த 1 வீக்காகவே ஜிமின் வந்துட்டு சோகமாகவே இருப்பார். இதை பார்க்குற சுகா வந்துட்டு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் உன்னால தாண்டா, நீ சாபம் விட்ட, கடைசியில் நான் எல்லாமும் போய் சொன்னால் எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீ விட்டு சாபம் பழிச்சு வச்சுட்டா, நான் ஒத்துக்கண்டா, உன் காதல் உண்மைன்னு அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, இந்த சாபம்லாம் இல்லைடா, அது நான் சும்மா சொன்னேன், நான் உனக்கு போய் சாப்பிடுவேன்னா அப்படின்னு சொல்லும்போது, போடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரி ரிலாக்ஸ், என்ன தான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா ஊருக்கு வேற போண்டா, அதை நினச்சி தானே மண்டலாம் வலிக்குது அப்படி சொல்லும்போது, ஊருக்கா சூப்பர்ரா, எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, நீ இல்லாமல் நான் மட்டும் எங்கே போகிறேன், நீ ஜியோ 2 பேரும் வரீங்க புரிஞ்சிச்சா அப்படி சொல்லும்போது, நாளை கன்ஃபார்ம் வந்துடும், பட் ஜியோ வர்றது டவுட்டு, நீ கேட்டுக்க அப்படி சொல்லும்போது, நான் கேட்குறேன். சரி வா போகலாம் ஜியோ வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வண்டி ஏறுறா அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஸ்ட்ரைட்டாக ஜியோ வீட்டுக்கு போவாங்க 2 பேருமே. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஜியோ வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணிவிட்டு காலிங் பெல் போட்டால் ஜியோ அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்பாரு. ஷோ வந்துட்டு ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் ரொம்ப பொலைட்டாக பேசுவார். இவர் கொஞ்சம் ஜோவிலாக பேசுவார். ஜிமின் வந்துட்டு வாங்கப்பா உள்ள அப்படி சொல்லுவாங்க. எங்கே ஜியோ அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா அவன் ஏதோ வேலை பண்ணிக்கிறான், ஆஃபீஸ்க்கு எமர்ஜென்சியாக, ஆல்ரெடி அவன் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் தான் பண்ணுதான், எங்கள் வீட்டில் வந்து ஒர்க்கும் பண்ணுறாப்பா, எனக்கு அவன் நினச்சா ரொம்ப கவலையாகுதுப்பா அப்படின்னு ஜியோ அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன் ஆண்டி இப்படி சொல்கிறீங்க சொல்லிட்டு ஜிமினும் சுகா 2 பேரும் கேட்பாங்க. இல்லைப்பா உங்களை மாதிரி அவன் இல்லை அப்படி சொல்லும்போது, என்ன எனக்கு புரியல, நீங்கள் என்ன எங்களை மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு அப்படின்னு 2 பேரும் கேட்கும்போது, இல்லை நீங்கள் தான் ஊரெல்லாம் சுற்றுறீங்க, அங்கங்கே போகிறீங்க, இவன் எங்கேயுமே போகிறான், வேலை வேலை வேலைன்னு திரியிறான், வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறான், இப்படி இருந்தால் அவன் என்ன பண்ண போகிறான் ஃப்யூச்சர்லன்ற மாதிரி எனக்கு பயமாகுது. ஏன்னா அவனுக்கு மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறான், பொண்ணாக பார்க்கலான்னு பார்த்தா இவன் பண்ணுற இதுக்கு எந்த பொண்ணையும் இவனை பார்த்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஓடிடும் பொழுது அப்படின்னு ஜியோ போகாமல் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஜிமின் சொல்ல, நோ ப்ராப்ளம் ஆண்டி, ஏன்னா நாங்கள் வந்து வில்லேஜுக்கு போகிறோம், எங்கள் வில்லேஜுக்கு அப்படி சொல்லி நாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஜேஎஃப் அவங்க அம்மா, நாங்கள் என்ன நீங்கள் ஆண்டி ஜேஎஃப் சொன்னேன் அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, அப்போ ஜேஎஃப் அம்மா வந்துட்டு அவன் ஒர்க்குன்னு இருக்கானே அவன் வரமாட்டான் அப்படி சொல்லும்போது, ஆண்டி ப்ளீஸ் நீங்கள் தான் சொல்லணும் ப்ளீஸ், ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறான் ஜேஎஃப் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு வருவான், ப்ளீஸ் சொல்லுங்கள் ஆண்டி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது, சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேஎஃப் அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஜேஎஃப் அவங்க அம்மா வந்துட்டு ஜேஎஃப் ரூமை தட்டுவாங்க. அப்போ ஜேஎஃப் சொல்லுவார், யார் சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தாண்டா அப்படி சொல்லும்போது, நான் வேலை பண்ணிக்கிறேன், அப்புறமேட்டு வந்து கதவு தட்டுமா போமா அப்படி சொல்லும்போது, இப்போ கதவு தேடுறா சுகா ஜிமின் வந்திருக்காங்க அப்படி சொன்னோன்னே, அவனுங்க அங்கேயே இருக்க சொல்லுமா, எனக்கு வேலைக்கு நான் வேலை முடிச்ச பிறகு அவனுங்களை ரூமுக்குள்ளே விடு, ஏன்னா அவனுக்கு ரூமுக்குள்ளே வந்தானுங்களா வேலையே பண்ண விட மாட்டானுங்க அப்படி சொல்லும் போதே ஜிமின் வந்துட்டு ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போவாங்க. யாரை பற்றி என்ன சொன்னேன், நான் உன்னை வேலை செய்ய விடாமல் பண்ணுறோமா நாங்கள் 2 பேரும் அப்படின்னு 2 பேருமே அட் அ டைமில் கேட்பாங்க. அப்படி சொல்ல வரலடா, நீங்கள் வந்தீங்களா பேசுவீங்க, நான் அந்த கவனத்தில் வேலை மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன், அதுக்கு தான்டா சொன்னேன், நீ எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் இப்போ முன்னே நின்று கேட்பாரு. அதுக்கு தெரியாமல் சொல்லிட்டு, சரி கொஞ்சம் நேரம் போங்கடா நான் வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேலை முடிச்சுட்டு வா, பட் வேலை முடிச்சுட்டு உன் துணியெல்லாம் பேக் பண்ணு அப்படி சொல்லும்போது, எதுக்கு அப்படின்னு ஜியோ கேட்கும்போது, எதுக்கு ஊருக்கு போகிறது, நான் தான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைமு நம்ம என்னோட அதே அந்த அத்தை பொண்ணு அதை கவிக்கு வந்துட்டு மேரேஜ்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு போகிறோம்
அப்படின்னு அவர் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கினே சொல்லுவார் ஜிமின். அப்போ வந்துட்டு ஷிவா வந்துட்டு ஜிமின் அவர் மனையிலே ஒரு கொட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் கவின் அந்த பேர் எவ்வளோ அழகாக இருக்குது அதை சொல்லும் போது மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஜிஎப் வந்து தயவு செஞ்சு 2 பேர் வெளில போய் சண்டை போடுங்கடா, எனக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் வேலை தாண்டா, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாவது பேசலாம் அப்படி சொல்லிட்டு ஷுகாவையும் ஜிமினியும் வந்துட்டு ரூம்லேருந்து வெளில தள்ளி ரொம்ப டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் போட்டுருவார். அப்போ ஷுகா வந்துட்டு சைலண்ட்டாகவே இருந்தார். பட் ஜிமின் வந்துட்டு விடாமல் ஜியோப்க்கு வந்து டப்புன்னு தட்டினே இருப்பார். ஜியோப்க்கு ஐயோ ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிச்சிடுவான், ஆனால் இவன் பண்ணுறதுக்கு இந்த வேலையை முடிக்கவே முடியாது போலுக்குது அப்படி சொல்லிட்டு அவரோட சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ அவர் சொல்லுவார், ஜிமின் இப்படியே தட்டினே நான் வரமாட்டோம் கூட வில்லேஜுக்கு, ஞாபகம் இருக்கட்டும், என் வேலை முடிச்சா தானே நான் வருவேன், இப்படி தட்டுறதுனால நான் மட்டும் இந்த வேலையை முடிக்கல, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படி சொல்லும்போது ஜிமின் இப்போ வந்து சைலண்ட்டாக ஆகிடுவார், தட்டுறதை நிறுத்திடுவார் கதவுல இருந்து. அப்புறம் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜியோப் அவங்க அம்மா பார்த்துட்டு, ஆண்டி ரொம்ப பசிக்குது, நீங்கள் சாப்பாடு செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செஞ்சுருந்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பாப்பா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க. அப்போ போயிட்டு இன்னும் போயிட்டு ஜிமின் உட்காந்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவார். ஷுகா வந்துட்டு சைலண்ட்டாகவே நிற்பார். அப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் ஷுகா நீ சாப்பிடல அப்படி கேட்பாங்க அம்மா. இல்லாண்டி எனக்கு பசிக்கல இப்போதைக்கு அப்படி சொல்லும்போது, அப்படிலாம் இல்லைப்பா, நீ வந்து ஜிமின் கூட உட்காந்து சாப்பிட்டுப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷுகா போவார். போன பிறகு அவர் வந்துட்டு சும்மாவே உட்காந்து இருப்பார். ஏன்ப்பா பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடு அப்படி சொல்லும்போது அப்போ ஷுகா சொல்லுவார், இல்லை ஆண்டிட்டா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு சாப்பிட்றேன் ஜியோ கூட அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜிமின் வந்துட்டு ஓகே ஆண்டி அப்படின்னா எனக்கு வேணால் நானும் ஜியோ கூட சாப்பிட்றேன்னு சொல்லுவார். அதுக்கு ஜியோ அம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ ரொம்ப பசி இதுன்னு சொன்னேன், நீ சாப்பிட்டுக்க பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, ஜியோப்போ ஷுகாவும் வந்துட்டு அவங்க 2 பேர் சாப்பிடுவாங்க, வா நீ நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்லை ஆண்டி நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, ஏன்ப்பா எனக்கு தான் பசி, இது எனக்கு ஒரு கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சரி ஆண்டி அப்படி சொல்லி ஜிமின் சொல்லுவார். அப்புறம் அவரும் வந்துட்டு ஜியோப் அம்மா சாப்பிட்ருவாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஜியோப் வந்துட்டு அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவார். வந்தோடனே ஷுகா அப்போ உட்காந்துருப்பார் டேபிள் மேலே. என்னடா டேபிள் மேலே உட்காந்துக்கிற டைனிங் டேபிள் கிட்ட அப்படி சொல்லும்போது, பசிக்குதுடா உனக்கு தான் வெயிட் பண்ணேன், பார்த்தா நீ இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்பாரு ஷுகா. ஆக்சுவலி ஜிமின் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டுருப்பார் ஜிமினும். அப்புறம் வந்து ஜியோப் அவங்க அம்மாவும், ஏன்டா நீ சாப்பிடல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சாப்பிடல ஜிமினும் அப்புறம் அம்மா தான் சாப்பிட்டாங்க, நான் உனக்கோசரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்துட்டு ஜியோப்பும் ஷுகாவும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட பிறகு இப்போ வந்துட்டு ஜியோப் ரிட்டன் அவர் ரூமுக்கு போயிடுவார். ஜிமினும் ஷுகாவும் ஜியோப் ரூமுக்கு வருவாங்க. வந்துட்டு கிளம்புறா அப்படி சொல்லும்போது, எங்கடா கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் கேட்கும்போது, என்னது எங்கடா கிளம்ப, லாஸ்ட் வீக் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஜிமின் வந்து கேட்பார். லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன், ஊருக்கு போகணுன்னு சொன்னேன், மற்றவங்க கல்யாணம்னு சொன்னேன், அதுதான் அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது, தெரிஞ்சிச்சுல நீ என் கூட வர கிளம்பு, இல்லைடா எனக்கு ஆகுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வர அப்படி சொல்லும்போது அப்போ ஜியோப் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு லீவ் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு மெயில் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் மெயில் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிக்குவார். பண்ணிட்ட பிறகு வாடா அப்படி சொல்லும்போது, நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணலையே அப்படி சொல்லும்போது, நாங்கள்லாம் ஆல்ரெடி எப்போயே பேக் பண்ணி வச்சுட்டோம், போய் அப்படியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் வேலை, எனக்கு முக்கியமான விஷயம் செய்யும், நீ தான் உன் காரை எடுத்துன்னு வர, அது ஏன் கார் இல்லைடா எங்கள் அம்மா காரு, நான்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படி சொல்லும்போது, ப்ளீஸ்டா அம்மா நீயே கேள்றா ப்ளீஸ், நாங்கள் கேட்போம், பட் நாங்கள் கேட்டு அம்மா இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி அம்மானுவா போயிடும், அதுக்கு தாண்டா உன்னை கேட்க சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது அப்போ ஜியோப் வந்துட்டு சரிங்கி இருங்க அப்படி சொல்லிட்டு ஜியோப் அங்கே மாட்டேன், அம்மா தாயே அப்படி சொல்லி பிச்சைக்கார மாதிரி ஏன்டா அம்மா தாயேன்னு சொல்கிறேன் ஒய்ங்க பேசுகிறா அப்படி சொல்லிட்டு ஜியோப் அம்மா சொல்லும்போது, இல்லைம்மா ஆக்சுவலி நாங்கள் தான் வில்லேஜுக்கு போயிருக்கிறோம், ஜிமினோட அத்தை பொண்ணுக்கு கல்யாணம், எனக்கு அது தெரியும், இப்போ உனக்கு என்ன வேணும் அது ஸ்ட்ரைட்டாக கேது அப்படி சொல்லிட்டு ஜியோப் அவங்க அம்மா கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா உன் காரை கொஞ்சம் கொடுத்தீங்க நாங்கள் போயிட்டு ரிட்டன் அதே உன் காரை அதை எப்படி எடுத்துகிட்டு போனோம் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன், எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம்மா அப்படி சொல்லும்போது, சரி எடுத்துன்னு போ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை ஜியோப்புக்குலாம் ஷாக்கு, எதுவும் திட்டாமல் பரவாயில்ல எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களே சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி சொல்லும்போது, முக்கியமான விஷயம் அந்த காரு பத்திரம் ஓகே அப்படி சொல்லும்போதுமா நான் உன் புள்ள நான் இங்கே வெளில போகிறேன், நான் பத்திரம்னு சொல்ல மாட்டேன், காரு பத்திரம் அப்படி சொல்கிறியே அப்படின்னு ஜியோப் வந்துட்டு ஜியோப் அவங்க அம்மா பார்த்து கேட்பாரு. அப்போ ஜியோப் அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமாட்டா நான் மொதல் வேலைக்கு போய் வாங்கின காரு, அந்த காரு எனக்கு காரு தான் முக்கியம், புள்ள நீ எனக்கு முக்கியம் கிடையாது அப்படி சொல்லும்போது, தாயே நீ என்னை பெத்தியா இல்லை எங்கேயாவது வாங்கினியா அப்படி சொல்லி கேட்கும்போது, சரி சும்மா சொன்னேன் நீ பத்திரமா வாங்க 3 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. சரிம்மா போயிட்டு வரேன் நீ ஜாக்கிரதையாகிட்டு ஓகேவா, லாக்லாம் போட்டிருக்க எதாக இருந்தாலும் கால் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. அவங்க கார் எடுத்துன்னு கிளம்பிட்டு
சுகா வீட்டில் போய்ட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு ஜிமின் வீட்டுக்கும் போவாங்க. அவங்க சித்தப்பா வந்துட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டு இருப்பாங்க, அவங்க வேறு செப்ரேட்டாக. ஜிமின் போயிட்டு அவரும் வந்துட்டு அவரோட திங்ஸ் எடுத்துக்கின்னு கிளம்புவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு சொல்லுவார், டே மச்சப்பா நீ போகிற இடத்துல ஒரு இடத்துல நான் நிற்க வைக்க சொல்லுவேன், கொஞ்சம் அங்கே நில்றா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்லுவார். எல்லா திங்ஸ் இருக்குதுடா, என்ன திங்ஸ் வாங்கணும், டே வாங்கணும்னு சொல்கிறேன்ல கொஞ்சம் இருறா, அப்படி என்ன திங்ஸ் அப்படி, ஒன்றும் இல்லைடா கல்யாணம் இல்லை, அது கிஃப்ட் பண்ண போகிறேன், அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்லும்போது, நானும் வாங்கணும்டா அப்படின்னா அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லும்போது, நீங்களும் வாங்க வேணாண்டா, உங்களுக்கு பதிலாக நானே சேர்த்து வாங்கிக்கிறேன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, கவியை கண்டாவே எனக்கு பிடிக்காது, பேர் சொன்ன ஒரு மாதிரி கொஞ்சம் பண்ணுவான், இன்னும் கிஃப்ட்லாம் வாங்க போகிறோம் சொல்கிறானே அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே யோசிப்பாங்க. பட் கேட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறுத்துவார் ஜேஎஃப் வந்துட்டு ஒரு இடத்துல. அப்போ ஜிமின் வந்து தேங்க்ஸ் மச்சான், ஒரே நிமிஷம் இது வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு வருவார். வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவார். என்னத்துற பேக் இதுதான் கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாரு. ஜேஎஃப்பும் சுகாவும் ஆமாம் இதுதான் கிஃப்ட்ரா அப்படி சொல்லி காட்டுறேன் நாங்கள் பார்க்குறோம் சொல்லும்போது, டே வேணாடா இப்போதைக்கு பார்க்காதீங்களா, அங்கே போய் பார்த்துக்கலாம், இல்லைடா காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் சரக்கு பாட்டில் எல்லாமே அட்டப்பா இதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்லி வாங்க போனியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா எங்கள் ஊர்லலாம் வாங்கினா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு என் தோலை குடிச்சிடுவார், ஏன்னா நாங்கள் ஊரில் எதை பண்ணாலும் போய் பற்றி வைக்கிறதுலேயே நிறைய பேருக்கு இது எனக்கு எதிரி, அதனால இங்கே வாங்கிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஊருக்கு போகிற இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துன்னு போகிறது நல்லதுக்கு இல்லைடா, உங்கள் அப்பா பார்த்தாரா தப்பாக போய் நினச்சி பாட்டா அப்படி சொல்லும்போது, அதுக்கு தான் இதை நான் எடுத்துக்க மாட்டேன், உங்ககிட்ட கூட போகிறேன், நீங்கள் தான் இதை பத்திரமா வச்சுக்கணும், நம்ம வந்துட்டு யாரும் அப்போ போயிட்டு நம்ம குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ஜேஎஃப் சொல்ல எனதே நம்பலாமா, நான் கிடையாது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுகா சொல்ல நானும் கிடையாது நீ மட்டும் தான், என்னோட சுகா நீ எனக்கு கம்பெனி கொடுப்பேன்னு எதிர்பார்த்து இப்படி சொல்கிறேன், இங்கே பாரு நான் உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுப்பேன் பரவாயில்லையா அப்படி சொல்லும்போது, போட்டு பாவி நீ கம்பெனியே கொடுப்பேன் அப்படா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார், முக்கியமான விஷயம் இதை நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம், தயவு செஞ்சு இது உன் பேக்லேயே வச்சுக்க, எங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்து சேரும் அப்படின்னு ஜியோவும் சுகா வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க. ஐயோ இவனுங்களை நம்பி தான் நான் இதை வாங்கினேன், இப்போ இவனுங்க இப்படி சொல்கிறானுங்க, நம்ம எப்படா இதை மறைச்சி வைக்கிறதுன்ற மாதிரி ஜிமின் யோசிப்பார். என்னடா யோசிக்கிறாரு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுன்னு இருக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். அப்போ வந்துட்டு ஜிஎஃப் வந்துட்டு நீங்கள் ஏதாவது பண்ணி தோலை நான் காரை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஆக்சுவலி ஒரு 6 ஹவர் மேலே ட்ராவலிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லேஜை வந்துட்டு ரீச் பண்ணிட்ட பிறகு ரொம்ப தூக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னு ஜிமின் இந்த டைலாக்லாம் சொல்லுவார். அப்போ சுகா வந்துட்டு ஜிமின் மண்டே ஒரே கொட்டி அப்படின்னு ஜிமின் கத்துவார், ட்ரைவ் பண்ணது எல்லாமே ஜியும், அப்போ தான் மூச்சு வந்து கண்டினியூஸாக போயிட்டு வந்தேன், நீ படுத்து நல்லா தூங்கிட்டு இல்லை டயர்டாக இருக்குது தூக்கம் வருதுன்னு சொல்கிறிய அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, சுகா உன்னோட பிரச்சனை என்ன தாண்டா, எப்போ பார்த்தாலும் என் மண்டியிலே கூட்டிகிட்டே இன்னும் என் டீச்சர் மாதிரி பண்ணுறாடா அப்படி சொல்லும்போது, ஆமாம் நான் உன் டீச்சர் தான்டா, நீ ஏதாவது தப்பு பண்ணேன் நான் அப்போ உன் மண்டியில் கொட்டுவேன், நீ எப்பவுமே நல்ல விஷயத்து பக்கம் தான் போகணும் அப்படி சொல்லுவேன். இப்போ டைம் எவ்வளோ தெரியுமா, விடிய காலை 5 மணி, இந்த நேரத்தில் நீ டைலாக் சொல்கிறேன் தத்துவம் சொல்கிறேன் பேர் தலைவலி வர வைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அப்போ ஜெயப் வந்துட்டு சத்தியமாக முடியலடா, வாயை மூடுங்கடா, நான் கண்ணு முடிச்சு டிரைவிங் பண்ணி வந்துக்கிறேன், எனக்கு கண்ணெல்லாம் இது பயங்கர தூக்கம் வருது, ஜிமின் ரொம்ப கட்டுறா போய் படுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லுவார். அப்போ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அங்கே வில்லேஜ்ன்றதால 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சவுண்டு கேட்டப்போ வந்துட்டு ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு உள்ளே இருப்பார், வெளில வருவார். வந்துட்டு மகனே வந்துட்டியாடா அப்படி சொல்லும்போது, அப்பா நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப சாஃப்டாக ஸ்லோவாக பேசுவார். வா மகனே அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவார். அப்புறம் வந்து சுகாவே ஜிம்மினை பார்த்து வாங்கப்பா அப்படி சொல்லும்போது, நல்லா இருக்கீங்களா அங்கிள் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்பாங்க. நல்லா இருக்கிறேன்ப்பா, ரொம்ப டயர்டாகிடுச்சா, நீங்கள் நாளைக்கு காலையிலே வந்துருக்கலாம்லப்பா, இதுக்கு நைட்டில் வந்தீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். ஏன்னா ரொம்ப டயர்டாக தெரியுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லும்போது, ஆமாம் அங்கிள் ரொம்ப டயர்டாகுது, நாங்கள் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜிஎஃப் சுகாவும் சொல்லுவாங்க. ஏன்னா ஜிம்மினோட அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு சுகாவையும் ஜிஎஃப்பும் நல்லாவே தெரியும், ஏன்னா நிறைய தடவை வந்திருக்குறாங்க இங்கே, அதனால் சொல்லிவிட்டு அப்போ வந்துட்டு ஜிம்மின் அவங்க அப்பா சொல்லுவார், கூட்டின்னு போவா ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். சரிப்பா நானும் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேருமே போய் ரூமில் படுத்துக்க போயிடுவாங்க. இப்போ 5 மணி விடியகாலில் போய் படுக்கிறாங்க. போயிட்டு அவங்க 3 பேருமே அவங்க 3 பேர் நல்லா தூங்கியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு விடிஞ்சிட்டு இருக்கும், நல்லா ஒரு 8 மணி இருக்கும். பட் அந்த 8 மணி ஆனதுக்கும் தெரியாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். ஜிம்மினுக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரா இந்த நேரத்தில் சலங்கையை கட்டி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைப்பார். என்ன இது கொலுசு சவுண்டு எங்கேருந்து வருது, தொல்லையாகி இது நிம்மதியாக ஒரு மனுஷன் தூங்க கூட முடியல, இவனுங்களாம் எப்படி தூங்குறானுங்க பாரு இந்த சவுண்ட்லாம் கேட்டுக்குன்னு அப்படி சொல்லிட்டு
அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு யாரா இது அப்படி சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளில வருவாங்க. வந்தால் மறுபடியும் கொலுசு சவுண்டு கேட்டுனே இருக்கும். எங்கடா இது கேட்குது இந்த கொலுசு சவுண்டு சொல்லிட்டு ஜிமின் வந்து சுற்றி பார்ப்பாரு. பட் ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவர் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க ரூம், ஜிமினோட ரூம். கீழே தான் ஆளுங்களாம் இருக்கிறாங்க. பட் இங்கே நம்ம ரூம் கிட்டே நல்லா கொலுசு சவுண்டு கேட்குது இங்கே பக்கத்துலன்ற மாதிரி பார்ப்பாரு. ஆனால் அங்கே ஒரு பால்கனி இருக்கும் அவங்க வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில். அங்கேருந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஜிமின்னு வந்துட்டு சரி பால்கனிகிட்ட போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போவாங்க. போனால் அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு தலை குளிச்சுட்டு தலையெல்லாம் வந்துட்டு தோட்டின்னு நடந்துக்கினே தலையை தோட்டிக்கினே நடந்துன்னு இருப்பாங்க. யாரா இது அப்படி சொல்லிட்டு பேக் சைடு தான் தெரியும், ஃப்ரண்ட் சைடு தெரியும். பேக் சைட்லேருந்து தான் பார்ப்பாரு. பார்த்துட்டு யாருனே தெரியல எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் யோசிப்பார். நம்ம போய் கிட்ட முகத்தை பார்த்தே பார்க்கணும் சொல்லிட்டு அவர் வருவார். நீங்கள் ஆக்சுவலி வேறு யாரில் அது நீங்கள் தாங்க, உங்களோட இன்ட்ரடக்ஷனே இப்போ தான். நீங்கள் தலையத்தோடையும் இப்படி அப்படின்னு நடந்துனே இருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு நிலங்கு வேறு. நீங்கள் அந்த இதெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தலையை தொட்டி இப்படி நடந்துன்னு இருப்பீங்க. இன்னும் இது முன்னாடி பக்கம் முகத்தையே பார்க்க முடியாது சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நேரம் நிற்பார். நீங்கள் தான் பார்ப்பார். நீங்கள் முகத்தை திருப்புற மாதிரி இல்லை. ஓகே நம்ம எப்படி தான் பார்த்துன்னு சொல்லிட்டு அவர் கிடுகின்னு வருவார். வந்தப்போ அப்பயும் நீங்கள் வந்துட்டு வேறு சைடு திரும்பி இருப்பீங்க. இது என்னடா இது முகத்தை பார்த்தே பார்க்கணும் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி திரும்பும்போது உங்கள் எதிரில் வந்து நிற்பார். டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு பயந்துடுவீங்க. பார்த்துட்டு சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அவர் உங்களை பார்ப்பார். பார்த்தோன்னே ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, லூஸ் ஏர் விட்டுக்கணும், அப்போ தான் குளிச்சிருப்பீங்க. அப்போ பார்த்துட்டு அவர் உங்களை ஒரு நிமிஷம் பார்ப்பார். ஆனால் நீங்கள் வந்து தாவானி பாவலில் தான் இருப்பீங்க. மனுஷா தாவானி பாவனே பிடிக்காது சொன்ன அவர் இப்போ உங்களை இப்படி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் உங்களை எப்படியே பார்ப்பாரு. பார்த்தப்ப வந்துட்டு ஏய் நீ கவி தானே அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். ஆமாம் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னை மாமாக்கு இப்போ கூப்பிடலாம் வச்சுக்காத அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார். நீங்கள் தானே மாமா இப்போ வந்தீங்க, வந்துட்டு என் முன்னாடி நீங்கள் இப்போ நான் மாமான்னு கூப்பிடக்கூடாது சொல்கிறீங்க. இங்கே பாரு எனக்கு ஜிம்மின்னு கூப்பிடு, இதுக்கப்புறம் மாமாக்கு இப்போ கூப்பிட வரல வச்சுக்காதுன்னு உங்களை பார்த்து கொஞ்சம் அடிச்சாவே பேசுவார். கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை இப்படி பார்த்துட்டு இப்போ இப்படி பேசுகிறாரு. இந்த நேரத்தில் வந்துட்டு கீழே வந்துட்டு வேறு யாரில் உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கை தான் அவர் வந்துருப்பார். வந்துட்டு ஜிமின் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு எங்கேக்கிறா கவி சொல்லிட்டு கேட்பார். ஏன்பா கல்யாணம் இன்னும் இருக்குது 1 வீக் இப்போயே வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைப்பா இது கவிக்கு ஒசரம் இயரிங் வாங்கியிருந்தேன், அதை கொடுக்கலாம் சொல்லிவிட்டு நாளைக்கு நலங்கு இருக்குது இல்லை அவளுக்கு ஒசரம் ஒரு கிஃப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதுக்கு தான்ப்பா அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப தயங்குவார். கை அதுக்கு ஜிமின் அவங்க சொல்லுவார் மேலே தான் கீரா பால்கனில் நீ போய் கூடு அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த குட்டி பசங்களை வந்துட்டு அங்கே விளையாண்டு இருக்கேன், நான் கூட்டு போகிறேன் சொல்லும்போது அப்போ கை சொல்லுவார் இல்லைடா சிலங்களா நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க குட்டி பசங்க இல்லை நானும் வருவேன் அப்படி சொல்லிட்டு கத்தும்போது உங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி வந்துக்கிறேன் அங்கே அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் நீ போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அவர் அந்த பசங்களை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்டுட்டு அவர் வந்துட்டு கமல் வாங்கி வந்துருப்பார். அது உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வசம் மேலே வேகமாக வருவார். அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசின்னு இருப்பார். என்னை மாமாலாம் கூப்பிட்றல வச்சுக்காத, எனக்கு என் இப்படி கூப்பிட்றதே பிடிக்க மாட்டேங்குது, முக்கியம் ஒன்றே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னை பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுங்கள், அப்படி எதுக்கு இப்போ என் முன்னாடி வந்து நின்னீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னது இப்போ நீனா என்கிட்ட வாயாடலாம் ஆரம்பிச்சுட்டே சொல்லிவிட்டு நீங்கள் போக பார்ப்பீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் பக்கம் கிட்ட இழுத்துக்குவார். இப்போ இதை வந்துட்டு கை பார்ப்பார் தூரத்துலேருந்து. பட் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவருக்கு சரியாக கேட்காதில்ல, அவர் தப்பாக புரிஞ்சுக்குவார். பட் ஆனால் வந்துட்டு என்ன எதிர்த்து கேட்க மாட்டார், சைலண்ட்டாக போய் தான் அப்படியே நிற்பார். அப்போ ஜிமின் வந்துட்டு சொல்லுவார் என்னை மாமா இந்த மாதிரி எதுவும் கூப்பிடாத, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உன்னையும் பிடிக்காது, நீ பேசுறதும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு அவர் சொல்லும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் என் கையை விடுறீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கோவமாக பேசுவீங்க, இன்னும் என்கிட்ட கோவமாக பேச அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார் மாமா இப்போ கை விடுறீங்களா இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் ரொம்ப டென்ஷனாக பேசுவீங்க. இங்கே பாரு என்னை கூப்பிடக்கூடாது சொன்னேன் மாமா, சரி நான் அவனை மாமாவை கூப்பிட மாட்டேன், என் கையை விடு, என் கையை நீ எதுக்கு இப்போ பிடிக்கிறேன், இந்த மாதிரி பிடிக்கிற எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவமாக பேசுவீங்க. அப்போ தான் அவர் இன்னும் டைட்டாக பிடிச்சி உங்களை இன்னும் ரொம்ப கிட்டி இழுப்பார். இது வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குற கைக்கு வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் பேசிக்கிறது எதுவுமே அவருக்கு கேட்காதனால அவர் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, நான் தானே மாப்பிள்ளை, நான் தான் அவள் கையை பிடிக்கிறேன், ஜிம்மின் இதுக்கு வந்துட்டு இப்போ கவி கையை பிடிக்கிறாருன்ற மாதிரி அவருக்கு மண்டலாம் வலிக்கும். அப்போ வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காக சொல்லிட்டு கை வேகமாக வந்துட்டு பால்கனிக்கிட்டே வந்துடுவார். வந்துட்டு கவி அப்படி சொல்லும்போது ஜிம்மின் இப்போ பார்ப்பார். இப்போ கவி வந்துட்டு பார்ப்பாங்க. இப்போ பார்க்கும்போது கவிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற முன்னாடி வந்துட்டு இன்னொருத்தங்க இப்படி கையை பிடிச்சின்னு இருக்கிறத வந்துட்டு பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோ சொல்லிட்டு
ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ டக்குன்னு வந்துட்டு ஜிமின் கை விட்டுருவார். விட்டு அவர் எதுவுமே பேசாமல் அவர் மட்டும் கிரின்னு போயிடுவார். போயிட்டு வந்து அப்போ கை வந்துட்டு நான் ஏதாவது தப்பான டைமில் வந்துட்டுனா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன தப்பான டைமில் எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மெதுவாக கேட்பீங்க. இல்லை நாளைக்கு உனக்கு நலங்கு இல்லை, அதுக்கு தான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி இயரிங் வாங்கிட்டு வந்தேன், பட் இங்கே அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப தயங்கி சொல்லுவார். உங்களுக்கும் புரியுது, ஏன்னா வந்துட்டு இப்படி ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சது வந்துட்டு கைக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு, அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கங்க, அப்படி எங்கள் மாமா ஏதோ விளையாட்டுக்கு தான் அப்படி பிடிச்சாருன்னு தயங்கி சொல்லுவீங்க. இது வந்து வில்லேஜ்ன்றதுனால இது கையை பிடிச்சிக்காரு. வில்லேஜில் வந்துட்டு மாமாவெல்லாம் வந்துட்டு அத்தை பொண்ணுங்களும் சும்மா அப்படி கையெல்லாம் பிடிக்கிறது நார்மல் அந்த மாதிரி நினச்சி அவரும் வந்துட்டு நான் தப்பாலாம் எடுத்துக்கல, நாளைக்கு இந்த கமலை வந்துட்டு நீ போட்டுக்க, உனக்கோசரம் வாங்கினு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. உங்கள் கையில் கொடுக்க மாட்டார், பக்கத்தில் வைப்பார். அப்போ வந்துட்டு நீங்களும் தேங்க்ஸ் சொல்லுவீங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, என் மேரேஜ் அப்போ தான் பார்க்க முடியும், 1 வீக் ஆகும். பட் நான் என்னால் முடிஞ்சால் நான் வந்துட்டு சென்டரில் வரேன், ஏதாவது ரீசன் சொல்லி ஒன்று பார்க்க அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்லிட்டு கிரின்னு ஓடிடுவார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பும் வரும். ஆனால் ஒரு விஷயம், உங்களை ஜிமின் இப்படி கையை பிடிச்சதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு பர்சன் பார்த்து இருந்திருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, கையோட சிஸ்டர். அவங்க சிஸ்டர் வந்துட்டு கை கூட தான் வந்திருப்பாங்க. கை வந்து கிஃப்ட் நான் போய் கொடுத்துட்டு வரேன் கவிக்கு அப்படி சொல்லும்போது அவங்க வந்துட்டு சரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் கை போய் ரொம்ப நேரம் ஆகி வரல சொல்லிட்டு அவங்களும் மேலே வந்திருப்பாங்க. அப்போ ஜிமின் இப்படி கையெல்லாம் பிடிச்சதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா வில்லேஜ் சைடில் சம்டைம் தப்பாக எடுத்துக்குவாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்துட்டு கைக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு கை கீழே வேகமாக வரும்போது ஜிமின் அவங்க அப்பா கேட்பார், என்னப்பா கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடுத்துட்டேன்ப்பா அப்படி சொல்லிவிட்டு அவர் வேகமாக கிளம்பிடுவார். ஏன்ப்பா காஃபி குடிச்சிட்டு போய் இந்த வீட்டுக்கு வரப்புறம் மாப்பிள்ளை ஏங்க அவ்வளோ வேகமாக போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்கப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் அப்படி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார். அப்போ வந்துட்டு வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கையோட சிஸ்டர் கூப்பிடும்போது எங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க. என்னடா நினச்சிருக்கேன் மனசில் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நான் என்னடி நினச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கை வந்துட்டு அவங்க சிஸ்டரை பார்த்து கேட்பாரு, என்ன நினச்சிருக்கிறியா, ஜிமினி இதுக்கு வந்துட்டு கவியோட கையை பிடிக்கணும், நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ கைக்கு ஷாக்காக இருக்கான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நானும் தான் வந்தேன், நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு நீ வரல, அதுக்கு தான் நான் அவனை தேடின்னு வந்தேன். பார்த்தா ஜிமினு கவி என்ன பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் அவ்வளோ கிட்டே இருந்தாங்க. அதுவே ஜிமின் கையெல்லாம் பிடிச்சிருந்தாங்களே, எனக்கு புரியல இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கொஞ்சம் கத்துற மாதிரி பேசுவாங்க. தயவு செஞ்சு வாய மூடி கத்தாதுரே, ஏதோ தப்பாக எடுத்துக்கினேன், கவி அப்படிலாம் கிடையாது, உனக்கு தெரியல ஜிமின் வந்துட்டு கவிக்கு எதனா மாமா மாறு, அதனால் விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருப்பார், கையை பிடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு கை ரொம்ப மெதுவாக சொல்லுவார். பட் அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு அதெல்லாம் நீ என்ன சொல்கிறன்ற மாதிரி அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த வேறு யார்ட்டையும் சொல்லாதடி தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு கை சொல்லும்போது சரி வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் கையை அவங்க சிஸ்டரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த சைடு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். கை வந்து இப்படி பார்த்துட்டு என்ன நினச்சிக்கோ, தப்பாக நினச்சிக்கிறா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கொடுத்த அந்த கிஃப்ட்டை பார்ப்பீங்க. அது வந்துட்டு கம்மல் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு கைக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. அவங்க வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கை கொடுத்த அந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பட் ஒரு பக்கம் வந்துட்டு அவர் இப்படி பார்த்தாருன்னா நினைக்கிறேன்ற மாதிரி அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் அதை பற்றி விட்டுருவீங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு நலங்குக்கெலாம் ரெடி பண்ணுவாங்க. எல்லாமே வந்துட்டு நலங்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. பட் இங்கே வந்துட்டு ஜிமின் சுகா 3 பேருமே வந்துட்டு ஊரை சுற்றுறன்ற பேரில் அந்த வில்லேஜே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு யாரும் ஜேஓபியும் சரி சுகாவையும் சரி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்போ வந்துட்டு நலங்கெலாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு சொல்லுவாங்க, உங்கள் மாமா வந்துட்டு ஜிமின் உங்கள் அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நலங்கெலாம் நல்ல மாதிரி முடிஞ்சுமா, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு 2-3 நாளே மேரேஜ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தலையாட்டுங்க. ஆக்சுவலி ஜிமின் அவங்க அப்பா அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா எல்லோரும் வந்துட்டு ஒரே குடும்பமாக இருக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இறந்துட்டு இருப்பார், உங்களுக்கு அம்மா மட்டும் தான். ஜிமின் அவங்க அப்பா வந்துட்டு தங்கச்சியை வந்துட்டு தனியாக விடாமல்
அவர் ரிட்டன் வந்துட்டு அவர் கூடயே வச்சுக்குவார். அதனால தான் ஜிம்மின் நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கீங்க. ஐ மீன் ஜிம்மின் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியும். அப்போ ஜிம்மின் ஷுகா அப்புறம் வந்து ஜியோப் வந்துட்டு வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது அப்போ ஜிம்மின் அவங்க அப்பா கூப்பிட்டு இங்கே வாடா ஜிம்மின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். என்னப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா கவிக்கு வந்துட்டு இன்னும் 3 நாள்லேயே கல்யாணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு குலதெய்வம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலான்னு இருக்கிறோம். நீயும் உன் ஃப்ரெண்டு எல்லோரும் வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு இல்லைப்பா எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் சிட்டிலேருந்து வந்ததுனால நீங்களே போயிட்டு வந்துடுங்களா, நாங்கள் வரல அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அவர் மைண்டில் வேறு பிளான் இருக்குது, அதுக்கு தான் அவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜியோவும் ஷுகாவும் பார்ப்பாங்க. ஜிம்மி டேய் நம்ம எங்கே டயர்டாக இருக்கிறோம், இப்போ ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தோம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்குவாங்க. அப்போ ஜிம்மின் அவங்க அப்போ சொல்லுங்க பாருப்பா நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், நீ வர அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லுவார். அப்போ வந்து ஜிம்மின் புரிஞ்சுக்குவார். சரிப்பா போகலாம் பிரச்சனையே இல்லை அப்படி சொல்லுவார். இப்போ வந்துட்டு ஜியோப்போ ஷுகாவும் நினைப்பாங்க எப்படி பேச்சை மாத்திரம் இப்போ தான் முடியாது சொன்னால் உடனே அவங்க அப்பா கொஞ்சம் அழுத்தி சொன்னோன்னே ஓகேன்னு சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் வந்துட்டு ஜிம்மின் ரூமுக்கு போயிடுவாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஐயோ எங்கள் அப்பா தொலை தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்டா உங்கள் அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு தானே கூப்பிட்றாங்க, அதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டேன் சரக்கு வாங்கி வந்துக்கிறல அது குடிக்க தான்டா நான் பிளான் பண்ண கடைசியில் போய் ஊற்றிக்கிச்சேடா அப்படி சொல்லும்போது மவனே எனக்கு என்னவோ நீ ஏதோ பெரிய பொம்பளை மாட்ட போகிற தோணுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படி சொல்லி ஷுகா வான் பண்ணுவார். நீ வாயக்கூடாதுடா, நீ எப்போல்லாம் வாயத்திருக்கவே நான் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அப்போ ஜேஃப் வந்துட்டு சொல்லுவார் ஜிம்மியை பார்த்து நீ என்ன பிரச்சனை மாட்டேற, அவனுக்கு நல்ல விஷயத்த சொன்னால் அது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்கடா, நான் ஆசையாக வாங்கினா குடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குடிக்க முடியாது போலுக்குது, முக்கியமான விஷயம் மறைச்சி வைக்கிறா. இப்போ சொந்தக்காரங்களாம் வருவாங்க ரூமுக்குலாம் வந்துட்டு சம்டைம் ஜாகா பார்த்தா சொல்லிட்டு யார் ரூமுக்கு வருவாங்க, யாராவது பார்த்தாங்கன்னா என் கதை முடிஞ்சிச்சு என்ன பண்ணுறது தெரிலடா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லும்போது தெரியுதுல அப்போ இதுக்கு வாங்கி வந்தேன் அப்படின்னு 2 பேருமே கேட்பாங்க. ஷுகாவும் ஜெயப்பும் தெரியாமல் வாங்கி வந்துட்டேன் சரி விட்றா ஏன்டா அதையே பிடிக்கிறீங்க அப்படி சொல்லும்போது சரி. அப்போ ஜிம்மின் ஒரு நிமிஷம் யோசிப்பார். என்னடா யோசிக்கிற அப்படி சொல்லி ஷுகா இல்லைனா தயவு செஞ்சு எங்கேயாவது போய் மறைச்சி வைக்கணும், இல்லை எனக்கு என்னது சாட்டியால் எனக்கு கன்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லும்போது எங்கே வைக்க போகிற அப்படி சொல்லிட்டு கேட்பார். ஜெயோ தெரியலடா எங்கே வைக்கிறதுன்னு. ஏன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம மட்டும் இல்லை இன்னும் 4-5 பேர் நம்ம கூட வந்து படுத்துக்குவாங்க, எங்கே வைக்கிறதுனே தெரியலடா எனக்கு குழப்பமாகுதுடா அப்படி சொல்லும்போது இதெல்லாம் டென்ஷன் பண்ணிக்காத எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி வை ஓகேவா, எப்படியாவது நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்கல்ல நீ என் கூட வந்துட்டு அப்புறம் விட கொஞ்சம் ரிட்டர்ன் வந்து இது எங்கேயாவது மாற்றி வச்சுட்டு மறுபடியும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஃப் சொல்லுவார். தேங்க்ஸ் மச்சா நீ நல்ல ஐடியா கொடுத்த ரொம்ப ரொம்ப நன்றிடா, நன்றி வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு ஜேஎஃப் சொல்லுவார். நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் அம்மா அப்புறம் வந்துட்டு ஜிம்மின் அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க. அந்த சைடு வந்துட்டு கை ஃபேமிலி வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் நீங்களாம் போயிட்டு ரீச் ஆகிட்டு பிறகு தான் பின்னாடி வந்துட்டு ஜியோப் ஷுகாலாம் வந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்துட்டு ஐயோ சரக்கு அடிக்கவே முடியலையே, சரக்கு பாட்டில் வீணாக போயிடும் பொழுது யாராவது பார்த்தா என்ன ஆகும் அதையே அவர் நினச்சின்னு இருப்பார். அப்போ ஷுகா வந்துட்டு மண்டியை தட்டி என்னத்தை நினைக்கிறேன் அப்படி சொல்லி ஜிம்மினை பார்த்து கேட்பார். ஒன்று நினைக்கிறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவார். அப்போ வந்துட்டு குலதெய்வம் கோயிலில் வந்துட்டு பூஜைலாம் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ வந்துட்டு கை வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சாரீ கொடுப்பாங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி இதுமா இந்த சாரியை மாற்றிடுவா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே எங்கே மாற்றுறது நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு பிரச்சனை இல்லை, நீ போய்ட்டு வீட்டில் மாற்றிடுவா சொல்லிட்டு. ஏன்னா குலதெய்வம் கோயில் வந்து கொஞ்சம் கிட்ட தான் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் கோயிலுக்கும். அப்போ சரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்துட்டு கை அவங்க அம்மா சொல்லுவாங்க நானும் வரேம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் உங்கள் கூட வருவாங்க. நீங்கள் சாரீ மாற்றின பிறகு உங்களை கூப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப தலைவலியாகுது மச்சான் என்ன பண்ணுறது இல்லை, ஒரு சரக்கு அடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுதுடா அப்படி சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஷுவா சொல்லுவார். தெரிஞ்சிச்சுடா முக்கியமான விஷயம் அது எங்கே எடுத்து மறைச்சி வைக்கிறதுனே தெரியலையே, அதுதான் யோசனையாகுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, ஏன்டா வாங்கி வந்துட்டு மாதிரி தூந்து இங்கே தூக்கி குப்பையில் போட்டுடலாம் கூட பார்த்தா கூட குப்பையில் போட்டால் கூட கண்டுபிடிச்சிடுவாங்கடா, ஏதாவது சிட்டிலேருந்து வாங்கின்னு வந்தது அப்படி சொல்லிட்டு புலம்புவார் ஜிம்மின். அப்போ வந்துட்டு ஜிம்மின் அவங்க அம்மா வந்துட்டு ஜிம்மின் அவங்க அம்மா பார்த்து நீங்கள் வந்துட்டு தாம்பூல தட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன தாம்பூல தட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அப்பா கேட்பாரு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பூஜைக்கு வந்துட்டு உட்காருவாங்கல்ல பரிகாரம் மாதிரி, அப்போ தாம்பூல தட்டு தேவைப்படுது, நீங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜிம்மினை பார்த்து வந்துட்டு ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு நீ போய் எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படி சொல்லும்போது அப்போ ஜிம்மின் அவங்க அம்மா சொல்லுவாங்க அவருக்கு தான் ஒன்றுமே தெரியாது, நீங்களே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அது வேறு எங்கேயும் இல்லை ஜிம்மினோட ரூமில் தான்
ஜிமினோட ரூமில் மேல் ஷெல்ஃபை வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஜிம்மின் தெரியல இடி விழுந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அவரும் வந்துட்டு அவர் சரக்கு பாட்டிலாம் வந்துருப்பாரு. அவர் அது மேலே தான் வச்சுருப்பார். போச்சுடா சாமி இன்றைக்கி எனக்கு தருமாடி உண்டு அப்படின்னு நினச்சிக்கின்னு அவர் ரொம்ப பயப்படுவார். அப்போ ஜிம்மின் அவங்க அப்பா எல்லாம் சரி நான் போய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். இப்போ வந்துட்டு இவர் ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்பார். ஜிம்மின் வந்துட்டு அதுக்கு ஷூ வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த இடத்துல தான் வச்சுட்டு வந்துக்கிறேன், யாரும் வந்துட்டு அங்கே தான் அங்கே யாராலையும் பார்க்க முடியாது சொல்லிட்டு சரக்கு பாட்டிலாம் அங்கே வச்சுட்டு வந்தேன். இப்போ எங்கள் அப்பா போய் பார்த்தாரா என் கதை முடிஞ்சிச்சுடா, இப்போ என்ன பண்ணுறது தெரியலடா. அப்போ அப்படி சொல்லி ரொம்ப டென்ஷனாக பேசுவார். என்ன பண்ணுறது தெரியல, இதுக்கு தாண்டா வாங்க வேணாம்னு சொன்னேன். இப்போ உன்னோட அட்வைஸ் ரொம்ப முக்கியம்டா, நான் உன்னை பண்ண போகிறேன். இப்போ நான் வேகமாக குறுக்கு வழியில் போயிட்டு அதை எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுட்டேன், இல்லை தூக்கி குப்பையில் போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வேகமாக நிற்காமல் ஓடுவார். பட் ஜிம்மினுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவங்க அம்மாவும் அவங்க சிஸ்டரும் நீங்கள் 3 பேர் வந்து வீட்டுக்கு போய்க்கிறீங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளம்பிக்கிறீங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அவர் வேகமாக குறுக்கு வழியில் போயிட்டு மூச்சுவாக ஓடி போயிட்டு அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க. அப்போ வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்துட்டு அந்த சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு இப்போ எக்கடா வைக்கிறது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்போ வந்துட்டு சவுண்டு கேட்கும், யாரோ வர்ற மாதிரி. அவர் நினச்சிக்காரு நம்ம அப்பா தான் வந்துட்டாரு சொல்லிட்டு இப்போ எந்த ரூமுக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் யோசிக்கும்போது உங்கள் ரூம் தான் அவருக்கு அப்போ கண்ணுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல. ஓகே இது தாண்டா கரெக்டு அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் ரூம்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஜிமின் வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிடுவார். அவங்க அப்பா வந்துருக்காங்கன்னு நினச்சிங்க. பார்த்தா வந்தது நீங்கள் உங்கள் அம்மா தங்கச்சி வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை அங்கே வந்துட்டு வந்து கேட்பார் எங்கள் குலதெய்வம் கோயில்கிட்ட வந்துட்டு எங்கே கவின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டுக்கு சாரீ பார்த்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஓகே நம்ம தான் மொதல் அந்த சாரியில் பார்க்கணும் கவியை சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி இப்போ அங்கே வீட்டுக்கு வந்துருப்பார். உங்கள் வீட்டுக்கு வந்துன்னு இருப்பார். அப்போ நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரீ கொடுத்து சரிம்மா சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க அம்மாவே அம்மான்னு தான் சொல்லுவீங்க. அப்போ நீங்களும் ரூம்குள்ளே தான் போவீங்க. ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் டாப்பாக போடுறீங்க, போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிவிட்டு பின் வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. ரிமூவ் பண்ணோடனே பின்னாடி நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், யாரா இது ரூம்குள்ளே பின்னாடி சொல்லிவிட்டு இங்கே ஸ்க்ரீனை இப்படி ஓப்பன் பண்ணால் ஜிம்மின் நீ கத்துறீங்க கத்துவீங்க. நீங்கள் இங்கே ஜிம்மின்னு கத்துவார். வெளியே இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு ரீச் பண்ணிடுவார். வந்துட்டு அவரும் வந்து ரீச் பண்ணிடுவார். இந்த சவுண்டு கேட்ட பிறகு அவங்க 2 பேர் வேகமாக வந்துட்டு உங்கள் ரூம் கிட்ட தான் வருவாங்க. வந்துட்டு கையேட்டு அவங்க அம்மா வந்துட்டு இப்போ உங்கள் கதவு தட்டுவாங்க. கதவு தர என்ன சவுண்டு யார் இருக்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ ஜிம்மின் இருக்காரு சொன்னால் இது பிரச்சனையாகும், ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு உங்கள் வாயை பிடிச்சி மூடிடுவார். தயவு செஞ்சு நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நான் இங்கே முதல்ல நான் எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக கேட்பீங்க. இங்கே பாரு நான் எதுவும் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். தெரியாமல் இப்போ எல்லோரும் வெளில இருக்கிறாங்க, என் பேர் கெட்டு போக போகுது, உங்களை யார் என் ரூமுக்கு வர சொன்னாங்க சொல்லிட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க கொஞ்சம் மெதுவாக. அதுக்கு ஜிம்மின் வந்துட்டு இது என் வீடு தான் எங்கேனால வருவேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இது உங்கள் வீட்டு தான் ஒத்துக்கிறேன், பட் இப்போ நான் இருக்கிறதுனால இது என் ரூமுக்குள்ளே நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு புரியாது. நீங்கள் இப்படியே பேசிட்டு இருப்பீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெளிலேருந்து அவங்களாம் தட்டின்னு இருப்பாங்க. கவி என்ன சவுண்டு ஓப்பன் பண்ணி யார் இருக்கிறாங்க சொல்லுமா அப்படி சொல்லிட்டு கேட்டுனே இருப்பாங்க. இப்போ ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு கவி இப்போ நீ டோர் ஓப்பன் பண்ணுறியா இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஜோராக கேட்பாரா. இப்போ தான் வந்துட்டு கவிக்கும் ஜிம்மினுக்கும் பயங்கரமாக வந்துட்டு நடுக்க ஆரம்பிக்கும். என்னடா பண்ணுறது இந்த மாதிரி. அப்போ வந்துட்டு நீங்கள் போய் மெதுவாக கதவு வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. பண்ணிட்ட பிறகு ஜிம்மின் அவங்க அப்பா கேட்பாரு என்ன சவுண்டுமா எதுக்கு அப்படி கத்துன அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு தயங்கி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ தங்கச்சி சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாமல் நீ அப்படி கத்துன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் சைலண்ட்டாகவே இருப்பீங்க. சரி நீ கற்றுன ஓகே இன்னொரு வாய்ஸு கேட்டுச்சு அது யாருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு கொஞ்சம் சந்தேக பார்வையோடய வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை யாரும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையிலும் யாரும் கிடையாதா அப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. இதை பார்க்குற ஜிம்மின் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகும். என்னம்மா நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசினா இப்படி கேட்குறேன் சந்தேக பார்வையோட அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நான் சந்தேக பார்வையோடலாம் கேட்கல, நான் சந்தேகத்தோடு தான் கேட்குறேன். உள்ளே யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, இப்போ எதுக்கு கவி இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்போ ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு உங்களை பார்ப்பாங்க. உண்மையை சொல்லு கவி உள்ளே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இப்போ வாயை திறக்க மாட்டீங்க, சைலண்ட்டாக இருப்பீங்க.
அப்போ வந்துட்டு ஜிமின் அவங்க அப்பாவுக்கு இப்போ டவுட் வரும். எதுக்கு நீ இப்போ சைலண்ட்டாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ கையும் கேட்பாரு, சொல்லு கவி யாராவது உள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை கேட்கும்போது அப்பயும் நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ கையோட தங்கச்சி சொல்லுவாங்க, ஏன் சைலண்ட்டாக இருக்கிற, உன் மேலே தப்பு எதுவும் இருக்குது அதனால தான் நீ சைலண்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்கும்போது இப்போ உங்களுக்கு வாயை திறக்க முடியாது. அப்போ கை அவங்க தங்கச்சி சொன்னாங்க, நகருங்க நானே போய் உள்ளே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு ரூம்குள்ளே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை உள்ளே யாரும் கிடையாது போகாதீங்க அப்படின்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு ஜிம்மி இருக்கா தெரிஞ்சால் வந்துட்டு பிரச்சனை வரும் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது தான் வந்துட்டு பயங்கரமாக டவுட் வருது. யார் கையோட தங்கச்சிக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு டவுட் வருது. ஏன்னா வந்துட்டு 2 வாய்ஸ் கேட்டுச்சு நல்லாவே. அவங்க வந்துட்டு கை அவங்க அம்மா வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு கையோட தங்கச்சி வந்துட்டு உங்களை தள்ளி விட்டு உள்ளே போவாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவர் சரக்கு பாட்டிலாம் எடுத்து மறைச்சி வச்சுட்டு இருப்பார். இப்போ அவர் மறைச்சி இருப்பார் கட்டில் கீழே. இவங்க தேடி தேடி பார்ப்பாங்க. கை அவங்க தங்கச்சி இல்லையே, இங்கேருந்து தான் சவுண்டு வச்சு பட் யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அப்போ அவங்க கையில் கச்சிப்பு வச்சுருப்பாங்க. அவங்க இப்படி தேடுற இதில் வந்துட்டு கச்சிப்பு கீழே விழுந்துடும். சரி அவங்க அந்த கச்சிப்பு எடுக்கலாம் சொல்லிட்டு கீழே கொஞ்சம் எடுப்பாங்க. கட்டிலுக்கு அடியில் ஜிம்மி இதை பார்த்துருவாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். வெளில வேக வேகமாக வருவாங்க. வந்துட்டு ஜிம்மின் அவங்க அப்பாவை பார்த்து, உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்டுருவாங்க. இதை கேட்குற ஜிம்மின் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு நம்மளை பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டுருச்சுன்ற மாதிரி அவர் யோசிப்பார். அப்போ வந்துட்டு கை வந்துட்டு என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி பார்த்து கோவமாக கேட்பாரு. என்ன பேசுறேன்னா, இவங்க வளர்த்து வச்சுருக்காங்களே அருமை புத்தரேன், அவங்க தான் வந்துட்டு நேரம் ரூம்குள்ளே இருந்தாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி போகிற இந்த பொண்ணு அருமையான பொண்ணு கவி, அவள் உள்ள ஜிம்மின் இருக்கிறது தெரிஞ்சு இல்லைன்னு சொல்கிறா. இதை நான் என்னென்னு சொல்கிறது அப்படி சொல்லிட்டு கை அவங்க தங்கச்சி வந்துட்டு இப்படி கேட்கும்போது இப்போ கையால் கூட எதுவுமே பேச முடியாது. அப்புறம் சைலண்ட்டாக இருப்பார். ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு கேட்பாரு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறா, நீங்களே ரூம்குள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கை தங்கச்சி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் அவங்க அப்போ வந்து ரூம்குள்ளே வெளில இருந்தே வந்துட்டு ஜிமின் உள்ளே இருந்தால் தயவு செஞ்சு வெளில வா அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோமான வயசுலேயே கூப்பிடுவார். அப்போ ஜிமினும் வந்துட்டு கட்டில் ஒளிஞ்சிருந்தவர். அப்போ அங்கேருந்து வருவார். வந்தோடனே இதை பார்க்குற ஜிமின் அவங்க அப்பாக்கெலாம் ஒரு மாதிரி ஆகிட்டு நம்ம பிள்ளையாதுன்ற மாதிரி வந்தோடனே நீ என்ன பண்ண இப்போ கவி ரூமில் அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஜிமின் வந்து சைலண்ட்டாகவே இருப்பார். இப்போ ஜிமின் அவங்க அப்பா உங்களை பார்த்து கேட்பாரு, அவன் புள்ள மறைச்சின்னு இருக்கான், யார் இல்லைன்னு எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன ஆன்சர் பண்ணுறதே தெரியல. பிரச்சனை சொல்லி தான் நீங்கள் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, பட் நீங்கள் யார் இல்லை சொன்னதே இப்போ பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு கை வந்துட்டு உங்களை பார்த்து ஏன் கவி போய் சொன்ன, உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அது நான் ஏதாவது பிரச்சனையாகும் சொல்லிட்டு தான் அப்படின்னு நீங்கள் தயங்கி சொல்லுவீங்க. அதுக்கு வந்துட்டு கை அவங்க சிஸ்டர் சொல்லுவாங்க, பிரச்சனை ஆகுமா, ஏற்கனவே நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க அன்றைக்கி கூட பால்கனியில் அப்படின்னு இதை சொல்லும்போது இப்போ ஜிமின் அவங்க அப்பாலாம் ஷாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை கையோட அவங்க அம்மாவுக்கு அப்படி தான் என்ன பேசுகிறான்ற மாதிரி யார் கை அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னட்டி பேசுகிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பேசுனா, உன் அருமை பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறே இந்த அருமை பொண்ணு கவி வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இவன் கிஃப்ட் எதாவது வாங்கிட்டு வந்தால அப்போ எடுத்துன்னு வந்தா ஜிம்மினும் கவியும் வந்துட்டு க்ளோஸாக நின்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு அவங்க அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி கையோட அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குதுடா சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் உண்மையாக சொல்லிவிட்டு உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அதுக்கு கை அவங்க தான் சொல்லுவாங்க, ஏம்மா கவி கேட்குற, அண்ணனே கேளு அண்ணனுக்கே தெரியும் அப்படி சொல்லும்போது இப்போ கை அவங்க அம்மா வந்துட்டு கையை பார்த்துட்டு என்னடா இது அப்படி சொல்லிட்டு இல்லை ஆக்சுவலி நார்மலாக அவங்க பிடிச்சிருந்தாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லும்போது கை அவங்க அம்மாவுக்கு டென்ஷனாகி கைக்கு ஒரே சொல்லிடுதான், இது நார்மலாக இன்னொருத்தன் வந்துட்டு க்ளோஸாக நீ கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு கூட இருக்கிறது நார்மலாக உனக்கு, இந்த மாதிரி பொண்ணு உனக்கு வேணுமாடா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. இதை கேட்குற ஜிம்மி அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்ட உடனே அப்போ கை அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சுக்க இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரக்கூடாது மருமகளா, மன்னிச்சுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவாங்க. கை வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் கவியை தப்பாக இங்கே பாரு, இதுக்கப்புறம் கவி என்ற ஒருத்தவ உன் லைஃப்பில் கட்டிவே கிடையாது, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கோவமாக கையை வந்துட்டு இழுத்துன்னு போயிடுவார். இப்போ கையால் கூட எதுவும் பேச முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் போய் சொல்லிட்டீங்கல்ல, அந்த விஷயம் வந்துட்டு அவருக்கும் கஷ்டமாகும். அவரும் எதுவும் பேசாமல் அவங்க அம்மா கூடயே போயிடுவார். கை தங்கச்சியும் போயிடுவாங்க. இப்போ ஜிம்மின் அவங்க அப்பா உங்களையும் ஜிம்மினும் பார்ப்பாரு. நீங்கள் 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல ஜிம்மின் அவங்க அம்மா அப்புறம் சுவாக்கு ஜேவுக்குலாம் தெரிஞ்சிடும். அவங்களும் வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுவாங்க.
வந்துட்ட பிறகு சைலண்ட்டாக இருக்கும் வீடு. ஜிமின் அவங்க அப்பா ஒரு வார்த்தையோட கேட்டுக்க மாட்டார் உங்ககிட்ட ஜிமின்கிட்டேயும். அப்புறம் சைலண்ட்டாகவே இருப்பார். அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. நீங்கள் அப்பயும் வாங்கி திறக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களை ஒரு அடி சளின்னு அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு என்னடி பண்ணி வச்சுருக்கிற, கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ண இப்படி பண்ணி கெடுத்து வச்சுருக்கு அப்படி சொல்லிட்டு வாய்க்கு அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு நீ அவளை எதுவும் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இதுக்கப்புறம் நீ அவளை திட்டுற வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து ஜிம்மின் அவங்க அப்பா இதை சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்கிறீங்க அண்ணா, இவள் பண்ணி வச்சதுக்கு என்ன பண்ணுறது, கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகணும்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்புறம் இப்போ உங்கள் அம்மா ஜிம்மினை பார்த்து கேட்பார், நீ ஏன்ப்பா வந்துட்டு கவி ரூம்குள்ளே இருந்த, என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஜிம்மின் வாயை திறக்க மாட்டார். பட் ஜியோவுக்கு ஷுகாவுக்கு தெரியல எதுக்கு அவர் வந்துட்டு இந்த மாதிரி அவரோட சரக்கு பாட்டில் மறைச்சி வைக்க தான் வந்திருப்பார். தவறி வந்துட்டு உங்கள் ரூம் வந்துட்டாருன்னு அவங்க 2 பேர் புரிஞ்சுக்கிறாங்க. பட் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனை போய் இருக்கிறதுனால. அப்போ ஜிம்மின் அவங்க அப்பா வந்துட்டு இப்போ உங்களை பார்த்து பேசுவார். நீ வந்துட்டு ஏன் போய் சொன்ன, ஜிம்மின் உள்ளே இருந்ததை வந்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது இல்லை, நீங்கள் அப்பயே சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ ஜிம்மினை பார்த்து கேட்பார், நீ எதுக்கு கவி ரூம்குள்ளே போன அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜிம்மினும் வாய் திறக்க மாட்டார். இப்போ மிரட்டி கேட்குற மாதிரி கேட்பார் ஜிம்மின் அவங்க அப்பா. அப்போ ஜிம்மின் வந்து இல்லைப்பா தெரியாமல், அதே போல் தெரியாமல் நீ அந்த ரூம்குள்ளே போவேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குவார். அப்போ இப்போ நான் கேட்கறதுக்கான பதிலுக்கு நீ ஆன்சர் பண்ண மாட்டேன் கரெக்டாக அப்படின்னு ஜிம்மின் அவங்க அப்பா ஜிம்மினை பார்த்து கேட்கும்போது இல்லைப்பா அப்படி இல்லைன்னு என்ன சொல்லுவேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், உனக்கு கவிக்கும் கல்யாணம் அப்படி உங்களையும் ஜிம்மினை பார்த்து சொல்லுவார். ஜிம்மின் அவங்க அப்பா இதை கேட்குற அத்தனை பேருக்கும் ஷாக், அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போ வந்துட்டு இதில் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க யாருன்னா அவங்க அம்மா தான். எனக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு நினச்சாங்க, இப்போ வந்துட்டு மறுபடியும் நடக்க போது சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அம்மாவுக்கு இதில் சந்தோஷம் தான். பட் நீங்கள் சந்தோஷமாக இல்லை, ஜிம்மின் சுத்தம் சந்தோஷமாக கிடையாது. அப்போ ஜிம்மின் சொல்லுவார், இல்லைப்பா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அப்போ இருக்கிற ரூம்குள்ளே போனேன், அதுக்கான கரெக்டான காரணத்தை சொல்லு. அதுவும் மட்டும் இல்லை கவி, நீ எதுக்கு ஜிம்மின் உள்ளே இருந்தான் பட் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு அதுக்கான காரணத்தையும் சொல்லு. முக்கிய விஷயம் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போகிறா, பால்க்கு என்ன நினைக்கிறீங்க 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க சொல்லிவிட்டு அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜிம்மினால் வாய்த்தது எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அப்போ ஜிம்மின் அப்போ ரொம்ப கத்தி சொல்லுவார், இன்னும் 3 நாளில் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம், இது 2 பேருமே ஏற்றுக்கணும், இதை தவிர உங்கள் 2 பேருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சொல்லிவிட்டு கோவமாக அவர் கிளம்பிடுவார். அப்போ நீங்கள் வந்துட்டு ஜிம்மினை பார்ப்பீங்க, ஜிம்மின் வந்துட்டு உங்களை பார்ப்பாரு. பார்த்த உடனே அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு வா போகலாம்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ ஜேவும் சுகா வந்துட்டு நின்று ஜிம்மினையே பார்த்து நிற்பாங்க ஒரு மாதிரி. இப்போ பார்க்க இதை வந்துட்டு ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணுவார். பண்ணிட்டு பிறகு கோவமாக வந்துட்டு அவர் ரூமுக்குள்ளே போயிடுவார். இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜிம்மின் பின்னாடி ஓடுவாங்க. ஓடிட்டு அவர் வந்து டோரை க்ளோஸ் பண்ண போவார். ஜிம்மின் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு 2 பேருமே டோரை பிடிச்சிட்டு உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னடான்னு இருந்துச்சு, இதுக்குடா இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி சரக்கு பாட்டில் இருந்துச்சுல்ல, அப்போ வந்துட்டு எடுத்து மாற்றி வைக்கலாம் சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா சவுண்டு கிட்டுச்சு, எங்கள் அப்பா தான் வந்துக்கிறார் சொல்லிட்டு அவசரத்துக்கு எந்த ரூமில் போகிறது தெரியல, கவி ரூமுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன், நான் இந்த மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லும்போது அப்போ ஜியோக்கு வந்துட்டு பயங்கரமாக மதிப்பார், ஷுவாக மதிப்பார். எதுக்காக இப்போ நீங்கள் மதிக்கிறீங்க, என் மேலே தப்பே இல்லை, தேவையில்லாமல் நான் அவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஒரு பட்டிக்காடு எனக்கு அவளை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குதுன்னு அப்படி சொல்லும்போது என்னது கண்டாவே பிடிக்க மாட்டேங்குதா, இப்போ உன்னால் ஒரு பொண்ணு கல்யாணம் இது கோயிங் மாதிரி தான் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், இல்லையா நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாதுன்னு இவங்க 2 பேரும் வெட்டுவாங்க. ஜிம்மின் என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க பார்த்தா நீங்கள் என்ன கவிக்கு பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து 2 பேரும் பார்த்து கேட்பாங்க, நீ உனக்கு புரியுதா இல்லை இங்கே என்ன விஷயம் நடந்துச்சு, நீ உன்னால் ஒரு பொண்ணு லைஃப்பில் போயிட்டு கோயிங் மாதிரியே நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன், இது நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது, புரிஞ்சுக்க ஜிம்மிங்கிற இந்த சீரியஸ்னஸை அப்படியே 2 பேரும் ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மினால் புரிஞ்சுக்க முடியுது. பட் நான் இந்த கல்யாணம் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லும்போது கப்பாது நீ சந்தோஷமாக இல்லாமல் போய் இது எல்லாத்துக்கான நீ தான், நாங்கள் வேணாம் சொல்லும்போது நீ தானே வாங்கின்னு வந்த, இப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து வீட்டுக்கு அந்த சின்ன விஷயம் நீ பண்ணால் சின்ன தப்புனால இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, ஜிம்மின் சீரியஸ்னஸை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுவாங்க. அப்போ வந்துட்டு டோர் வந்து தட்டுற சவுண்டு கேட்கும், வேறு யாரெல்லாம் ஜிம்மின் அவங்க அப்பா தான். அப்போ சிவா போயிட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணுவார். பண்ணவுடனே அப்போ ஜிம்மின் அவங்க அப்பா தான் நின்று இருப்பார். வாங்கப்பா உள்ள அப்படி சொல்லிட்டு ஷுவா கூப்பிடுவார். நான் உள்ளெல்லாம் வரலப்பா, கல்யாணத்துக்கு எல்லா திங்ஸும் வாங்கணும்,
அவனை கூப்பிட அவனுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கணும், ஆல்ரெடி துணியெல்லாம் இங்கேயே வர வச்சுட்டு அவனை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு ஜிமின் அவங்க அப்பா வந்து ஜிமின்கிட்ட பேசவே மாட்டார். இதெல்லாம் ஷுவா கிட்ட சொல்லுவார். இப்போ பார்க்குற ஜிமின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எதாவது அப்பா திட்டினாலும் எது பேசினாலும் எப்படின்னு பேசிடுவார். பட் இந்த தடவை வந்துட்டு பேசவே மாட்டேங்கிறாரு நம்மக்கிட்ட. நம்ம நான் அப்படியே மட்டும் தப்பாக பண்ணிட்டுன்ற மாதிரி அவர் யோசிப்பார். ஜிமின் பண்ணது தப்பே இல்லாத மாதிரி அவர் யோசிக்காரு. அப்போ ஷுவா சொல்லுவார், சரிப்பா நாங்கள் வரோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கூப்பிடுவாங்க. ஜிமின் சொன்னால் வரல நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான்டா மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு இவ்வளோ சொன்னால் நான் என்னத்தை கொண்டாடி வந்து அது இதுக்கப்புறம் அந்த பேர் சொல்லாதடா அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே கல்யாணம் மாப்பிள்ளை, இன்னும் 2 நாளில் உனக்கு கல்யாணம், 3 நாளில் கல்யாணம்டா, நீ என்ன 1 நாள் குறைச்சி சொல்கிற 2 நாள்னு அப்படின்னு ஜிமின்னு சொல்லும்போது, சரி 3 நாளில் மேரேஜ் அப்படி சொல்லும்போது, ஏன்டா இந்த ஊருக்கு வந்துன்ற மாதிரி இதுடா, நான் வந்தே இருக்கக்கூடாதுல, வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு ஜிமின்னு சொல்லுவது. என்னது வந்ததுனால பிரச்சனை இல்லைடா, நீ பண்ணதுனால பிரச்சனை, நாங்கள் அப்பயே சொன்னோம் வேணாண்டான்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்க போகிறன்ற பிள்ளை சரக்கு பாட்டில் வாங்கி வந்ததில்ல, நான் வாங்கினதாவது மறைச்சி வைக்கிறன்ற பிள்ளை பாவம் கவிரூம்குள்ளே போயிட்டு இப்போ அந்த பொண்ணு எலும்பி நினைச்சடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஜேஓப் கேட்பார். இப்போ இன்னும் அந்த பொண்ணு ஏன் எலும்பி நினைக்கிறா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, ரிவனும் ஒன்று எடுக்குது அவனுக்கு. அந்த பொண்ணு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. அந்த பொண்ணு மனசில் நிறைய ஆசைகள் இருக்குல்ல. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் இன்னும் போய் போவான் கூட கல்யாணம் பண்ணி போகுது அந்த பொண்ணோட நிலைமை எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா. இன்னொருத்தவங்கள என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இப்போ வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பெயினை கொடுக்கும். நீ கொஞ்சம் மாதம் யோசிக்கிறடா, நீ பண்ண ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணு லைஃப் போச்சு அப்படி சொல்லிட்டு ஜியோக்கு சொல்லும்போது, எப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சீரியஸாக சொல்ல மாட்டார். இது ஃபஸ்ட் டைம் இது கேட்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டோம். அப்போ மறுபடியும் வந்து கது தட்டுற சவுண்டு கேட்கும். யாருன்னு பார்த்தா இப்போ ஜிமின் உங்கள் அம்மா, திருத்துல என்னடா பண்ணுறா, கீழே வாடா வந்து துணி வந்து எடுறா அப்படி சொல்லும்போது, அம்மா ஏன் பையன் இப்படி திட்டுற, நீ பண்ணி வச்சிருக்கிறது உனக்கு திட்டாமல் வேறு என்ன கொஞ்சணுமா வந்து தொலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. எனக்கு மாப்பிள்ளைன்ற ஒரு மரியாதையே இல்லைடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஷுகாவையும் ஜேப்பையும் பார்த்து ஜிமின் சொல்லும்போது இவங்க 2 பேரும் மனசில் நினைப்பாங்க, இப்போ தான் கொஞ்சம் அதுக்கு எனக்கு கல்யாணம் பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொன்னால் இப்போ மாப்பிள்ளை மரியாதை கொடுக்கல சொல்கிறானே இவனா பைத்தியமா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் நினைப்பாங்க மனசில் நினச்சிங்கன்னு. சரி வா கீழே போகலாம் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கீழே போவாங்க. அப்போ ஜிமினுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு ரூம்குள்ளே தான் இருப்பீங்க, நீங்கள் வீட்லேயே வந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் பண்ணுற சொல்லிட்டு ஒரு கம்மல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழுக வரும். நான் நீங்கள் என்னென்ன நினச்சிருப்பீங்க, கையை தான் மேரேஜ் பண்ணிக்க போகணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் உங்களுக்கு கையை ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்திருக்கேன், எல்லா விஷயத்தையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருப்பாரா. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, ஏன் என் லைஃப்பில் இப்படி நடக்க சொல்லி நீங்கள் பயங்கரமாக அழுவீங்க. அப்போ உங்கள் டோர் தட்டுற சத்தம் கேட்கும். வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். நீங்கள் வந்துட்டு ஏஞ்சி போய் டோர் ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் அழுதுருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது உங்கள் முகத்தை பார்த்தா. உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் இப்போ அழுது இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா நான் அழுவலை அப்படி சொல்லி, உன் மூஞ்சை பார்த்தே தெரியுது அழுது இருக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லினா தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீங்கள் அடுத்த விஷயத்தெலாம் சொல்லுங்கள். உங்கள் அம்மாவில் புரிஞ்சுக்க முடியும், தப்பு எதுவும் இல்லை, நீங்கள் வந்துட்டு கெட்ட பேர் வந்துடக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்க. பட் இதை வந்துட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கினாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களும் கஷ்டமாகும். இங்கே பாதுமாக புரிஞ்சுக்க சூழ்நிலையே ஜிம்மின்னு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுக்கப்புறம் ஜிம்மின் தான் உன்னோட லைஃப் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, இது ஏற்றுக்க, கையை பற்றி இதுக்கப்புறம் நினைக்காதம்மா உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப அழுகிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உங்களால் எதுவும் பேச முடியாது, நீங்களும் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிக்க, எல்லாம் சரியாக போயிடுமா, எது நடந்தாலும் நல்லதுக்கு என்னென்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்களே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிடுங்க. இப்படியே 2 நாள் போய்டும். கல்யாணம் எல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும். பட் ஜிமின் உங்கள் அப்பா வந்து ஜிம்மிக்கிட்டே பேசியிருக்க மாட்டார், உங்ககிட்டே பேசியிருக்க மாட்டார். இன்றைக்கி தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு எல்லாருடையும் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு வந்து ஐயோ என் கனவுலாம் போச்சு, எல்லாமே நான் போச்சு, நான் மாடலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டேன், நான் மாடர்ன் ஸ்டைல் இது எல்லாம் கல்யாணம் பண்ணி நினச்சேன். கடைசியில் ஒரு பொட்டி கட்டப்பையனை கல்யாணம் பண்ணி போகிறேன். கடவுளே ஏன் இப்படி விளையாட்டை சொல்லிட்டு ஒரு மாடு ரூமில் உட்காந்து புலம்புவார். இது கேட்குற ஷுகாக்கும் முடியாது, தயவு செஞ்சு புலம்பாதுடா, நேற்று நைட்லேருந்து புலம்பிக்கிறோம், எங்கள் 2 பேரும் தூங்கவும் இல்லை, உன் கூட ஏன்டா வந்தேன் என்ற மாதிரி இருக்குது இந்த ரூமுக்கு, நீ புலம்புறப்பல எங்கள் 2 பேரும் தூங்கவும் இல்லைடா, கண்ணெல்லாம் போடுறா, வலிக்குதுடா, ப்ளீஸ்டா வாயை போடுற அப்படி சொல்லும்போது, அப்போ ஜிமின் கோவம் சொல்ல, என்னது வாயை போடு, நான் புலம்புறேன்னா என் லைஃப் காலி இன்னையோட, இன்னும் நான் எப்படிலாம் கனவு பண்ண தெரியுமா, ஆனால் என் வாழ்க்கை இந்த மாதிரி போய் முடியணுமா, பாயங்கணத்தில் போய் நான் வீய போகிறேன்டா அப்படின்னு இதை சொல்லும்போது, அப்போ ஷிவா சொல்கிறாரு, நீ பாழங்கணத்தில் நீ வீய போடலடா, அந்த பொண்ணு தான் பாழங்கணத்தில் வந்து வீய போகுது, உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகுது அப்படி சொல்லும்போது, இப்போ கூட என்னை விருப்பத்துற மாதிரி பேசுகிறேன் இல்லை, உன்னை சும்மா பண்ணுறேன் ஷுகா அப்படி சொல்லும்போது, நான் விருப்பத்துற மாதிரி பேசுகிறேன், உண்மையை சொன்னேன்டா, ஏன்டா எனக்கு தூக்கமாக வருதுடா அப்படி சொல்லும்போது, அப்போ டோர்
தட்டுற சவுண்டு கேட்கும். வேறு யாரும் இல்லை, ஜிமின் உங்கள் அம்மா தான். ரெடி ஆகிட்டேனா ஜிமின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரெடி ஆகிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேயப் வந்து சொல்லுவார். அவங்க சொல்லுவாங்க சரிப்பா அவனை கூட்டுவாங்க அப்படி சொல்லும்போது ஜிமின் வந்துட்டுமா ஒரு நிமிஷம் நில்றியா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஜோராக கத்துவார். அவங்க அம்மா வந்துட்டு என்னோட அத்தரத்தில் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஜோராக கத்திருப்பார். அப்போ வந்துட்டு என்னம்மா நினச்சிருக்கீங்க இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்குலாம் நீங்கள் உண்மையிலேயே முடிவு பண்ணிட்டீங்க. தரத்தில் 3 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணியாச்சு. அப்போல்லாம் வந்து இந்த வார்த்தை கேட்காம இப்போ கல்யாணம் கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடக்கும்போது இப்போ வந்து கேட்குறியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. என் விருப்பம் இல்லை அது இல்லை சொன்னால் நான் எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. ஏன்டா நீ முதல்ல கவிதை கூட போனேன் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உங்கள் அப்பா எப்பயுமே இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி அப்செட் ஆனதே இல்லை. இந்த தடவை அவர் அவ்வளோ அப்செட் ஆகிருக்காரு உன்னால். அது மட்டும் இல்லை ஊரில் இருக்கிறவங்கள உங்கள் அப்பா தப்பாக பேசுகிற புள்ளி எந்த லட்சத்தில் வளர்த்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ ஏதாவது கிடைச்சா கொண்டு போ மண்டையில் அடிக்கணும்னு தோணுது. அந்தளவுக்கு டென்ஷன் படுத்திருக்கிறேன்னே ஒய்ங்க முறையை இப்போ நீ வர கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமா சொல்லிட்டு அவங்க ஊருக்கு விட்டு போயிடுவாங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு இது என்னோடய பேரண்ட்ஸா இல்லை வேறு ஏதாவது எதுக்கு இப்படி நடத்துதுங்க அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு சுகா நான் இப்போ நம்பர்டா என்னதுடா இப்போ நம்பர்டா சுஷுவா இருக்கும்போது உன்னோட காதல் உண்மை நீ விட்ட சாபம் படிச்சுட்டுடா அப்படி சொல்லும்போது இப்போ சுகா விட்டுச்சுடா நான் எதை கொண்டு அடிப்புன்னு தெரியாதுடா ஒய்ங்க மரியாதை இருந்துக்க நான் சாபம் உள்ள ஒன்றும் இல்லை. அன்றைக்கி நான் பிடிச்சிட்டு ஏதோ வளர்னேன். இது நடக்கிறது தான் இன்சிடென்ட் தேவையில்லாமல் நான் சாபம் விட்டு அதை விட்டு சொன்னேன். நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது ஒய்ங்க மரியாதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ மாதிரி பேசுவார். ஏன்டா இப்படி மெட்றீங்க நான் கல்யாணம் மாப்பிள்ளை அப்படி சொல்லும்போது கல்யாணமே வேணாம்னு சொல்கிறேன். ஆனால் இப்படி நாங்கள் பேசும்போது மட்டும் கல்யாணம் மாப்பிள்ளை கரெக்டாக அப்படின்னு ஜியோப் கேட்பாரு. ஜியோப் நீ இதில் சேர்ந்துக்கு பேசாத ஜியோப் எனக்கு ஆல்ரெடி மனசு புண்ணாகி வலிக்குது அப்படின்னு ஜிமின் சொல்லுவார். ஆமாடா நீ எல்லா மாதம் புண்படுத்திட்டு இப்போ உன் மனசு புண்ணாக இருக்குதா வாழ டைம் ஆகிடுச்சு இல்லை உங்கள் அப்பா சாட்டி தூக்கின்னு வர்றாரு பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு சிவா சொல்லும்போது இப்போ ஏன்டா எங்கள் அப்போவே இப்போ என்கிட்ட பேச மாட்டேறது எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். அப்போ ஜியோப் சொல்லுவார் எல்லாம் சரியாயிட்டு சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி ஜிமின் ஷுவா ஜியோப் 3 பேரும் வந்துட்டு மனமேடிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு உங்களை கூட்டின்னு வராங்க. நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க. உங்கள் மகமே வந்துட்டு ஷுகாவும் ஜியோப்பும் உங்களை பாமா பார்ப்பாரு. ஐயோ இவனை மேரேஜ் பண்ணி இந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட போது பாவம் இல்லை இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்ப்பாங்க. அவங்க 2 பேருமே பாப்பா. இதை வந்துட்டு ஜிமின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்போ ஜியோப் வந்துட்டு என் கையை பிடிச்சி இழுப்பார். என்னடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்டா இப்போ அவளை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாவண்டா அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போக போதில் ஒன்று மேரேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனை என்ன பண்ணவும் தெரியாது அப்படின்னு அவர் வந்துட்டு மெதுவாக சொல்லுவார். நீ எதுவும் பண்ண வேணாம் முதல்ல தாலியை கட்டு அப்படி சொல்லிட்டு ஜியோப் வந்து சொல்லுவார். அப்போ நீங்களும் பக்கத்தில் உட்காந்துருங்க. அப்போ ஐயர் வந்துட்டு சொல்லுவாங்க சரி கெட்டி மேலே சொல்லும்போது அந்த தாலி எடுத்து ஒரு நிமிஷம் பார்ப்பார். ஜிமின் வந்துட்டு அவர் முன்னாடி சொன்னதெல்லாம் நினச்சி வைப்பார். பட்டிக்காரை எனக்கு பிடிக்காது அந்த கவின்ற பேரே பிடிக்கல எனக்கு அவளை பார்த்தா பிடிக்க வாத்தி வருது அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் சொல்லியிருப்பார் முன்னாடியே வந்துட்டு. அது மட்டும் இல்லை நான் ஒரு மாடலை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்புறம் நான் இப்படிலாம் வாழ்வேன் இது பப்புக்கெலாம் போவேன் இந்த விஷயம் சொன்னதெல்லாம் அது ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இப்போ அந்த தாலி பார்ப்பார். ஐயோ என் கனவெல்லாம் வீணாக போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு உங்களை பார்ப்பா நீங்கள் தலை புரிஞ்ச மாதிரி இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் தாலிலாம் கட்டி மேரேஜ்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிட்டு பிறகு அவர் வந்துட்டு சுகமும் கண்டிப்பார் அவர் ரூமில். அப்போ ஜெயமோஷன் சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா பையன்லாம் இது வந்து தொனமாப்பிள்ளே போனாலும் பிடிச்சி மனமாப்பிள்ளே ஆக்கிட்டாங்க அந்த கதையாகிடுச்சில்ல உன் நிலமை ஜிமின் அப்படி சொல்லும்போது சுகா தயவை செஞ்சு போயிடுறேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னை விருப்பேற்றாத அப்படி சொல்லும்போது நான் விருப்பத்தில் உண்மை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்லுவது பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கா அது தூக்கி ஒரே அடி தான் டக்குன்னு கேட்ச் பிடிச்சி நான் சூப்பர் கேட்ச் பிடிச்சேன்னா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் வெறுப்பில் இருக்கிறேன் இப்போ நான் எதை கொண்டு அடிக்க போகிறேன்னு தெரியல இங்கே 2 பேரும் ஓடி போயிடுங்க அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் ஜியோப் கேட்கும்போது ஜியோப் நீ எதுவுமே பண்ணல அதனால தான் இங்கேருந்து ஓடி போயிடு எனக்கு புரியல பின்ன இந்த கல்யாணத்தை நிறுத்து நீங்கள் ஐடியா கொடுப்பீங்க நிறுத்துங்க நான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணலையா இப்போ நான் ரொம்ப டென்ஷன் இருக்கிறேன் தயவு செஞ்சு இப்போ போடவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாண்டா உன்னை நம்பி வந்து எங்களை சொன்னேன் நான் வரமாட்டேன் சொன்னேன் என்னை இழுத்துன்னு வந்துட்டு இப்போ வெளில போக சொல்கிறேன் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஜியோ நீ சொன்னது உண்மையாயிடுச்சுடா லைஃப்பில் எதிர்பார்க்கக்கூடாது நிறைய விஷயத்துக்கு எதிர்பார்த்தா இப்படி தான் செருப்படி வாங்கிட்டு உட்காருவோம்ல அப்படின்னு ஜிமின் சொல்லுவார். அப்போ ஜெயப் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவார். இங்கே பாரு ஜிமின் ஏற்றுக்க இதுக்கப்புறம் கவிதா உன்னோட ஒய்ஃப் இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதுதான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கடா ரொம்ப நல்ல பொண்ணு தாண்டா கவி பார்க்குறதுக்கு தெரியுது ஏன்டா உனக்கு கவியை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல அப்படின்னு ஜிமின் சொல்லுவார். தெரியலன்னு சொல்லாத இதுக்கப்புறம் அவள் தான் உன்னோட லைஃப் நீ தான் அவள் லைஃப் புரிஞ்சிச்சா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் ஜெயப். அப்போ ஷுகா வந்துட்டு ஜெயப் சொல்கிறது கரெக்ட்
ஜிமின் நீ கொஞ்சம் யோசிச்சு கவியை பற்றி அப்படி சொல்லும்போது சரி போதும் நீங்கள் கிளம்புங்க எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லுவாரா. இது கேட்குற ஷுவாவுக்கும் ஜிம்மினுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. என்ன நீங்கள் கிளம்புடா அப்படி சொல்லும்போது இப்போ தானே ஏதோ சொன்னேன் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல அது இதுன்னு அப்படி சொல்லிட்டு ஆமாம் நான் சொன்னேன் இப்போ அதுக்கு நான் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லுவார். இந்த சைடு வந்துட்டு உங்களெலாம் ரெடி பண்ணி கூட்டின்னு வராங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படிலாம் நம்ம இருக்குன்னு நினச்சேன், பட் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சே சொல்லிவிட்டு ஜியோப்பு ஷுகா வந்துட்டு வெளில வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்களுக்கு செப்பரேட்டாக வேறு ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்கே தேங்க்யூ சொல்லிவிட்டு இப்போ உங்களோட ரூம்குள்ளே போக சொல்லுவாங்க. நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ எதுக்கே மாமா கண்டா ஆகாது இப்போ என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிவிட்டு நீங்களே போயிடுங்க. போயிட்டு அப்புறம் லாக்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு பால் எடுத்துன்னு போயிருப்பீங்க. அதை ஒரு சைடு வச்சுட்டு ஜிம்மின்கிட்ட போகவே மாட்டீங்க, பால் கொடுக்க மாட்டீங்க, நின்று இருப்பீங்க. அப்போ ஜிம்மின் பாப்பா என்ன அப்படி சொல்லி கேட்பாரு. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஒன்றுமே இல்லை நீ போய் அந்த சைடு போட்டு போ அப்படின்னு அவர் சொல்லுவார். எந்த சைடு சொல்லி நீங்கள் பார்த்தா தரையில் நான் எப்படி தரையில் படுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது எப்படின்னா படி எனக்கு என்ன அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த பெட்ஷீட் கொடுத்தா நான் பெட்ஷீட் ஆச்சும் போட்டு படுவேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு ரொம்ப குளிர மாதிரி இருக்குது, நான் தான் அதனால் கொடுக்க முடியாது சொல்லும்போது நீங்கள் பார்ப்பீங்க 3-4 பெட்ஷீட் இருக்குது. போட்டு கேட்டால் இந்த டைலாக் சொல்கிறாங்க இப்போ மனுஷனா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க அங்கே தான் 3 இருக்குது, எனக்கு ஒன்று கொடுத்தா என்ன ஆகிடும், 3 இருக்குதான் எனக்கு 3மே தேவைப்படுது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது, நீ படுத்தா படி இல்லை அப்படியே நின்று கடை எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவர் படுத்துக்குவார். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தா வந்தீங்க, மாமாக்கு உங்களுக்கு பிடிக்காது, உங்ககிட்ட இப்படி தான் நடந்துப்பார் சொல்லிட்டு எல்லாம் என் தலை எழுத்து நீ என் ரூம்குள்ளே வந்ததுனால என் தலை எழுத்தே மாறிடுச்சு, ஏன் லைஃப் எடுத்துகிட்டு இப்போ நீ நிம்மதியாக தூங்குறியா என்ற மாதிரி நீங்கள் மனசில் நினைப்பீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் சாரியை வந்து எடுத்து போத்துக்கின்னு படுத்துக்குங்க. படுத்துட்டு காலையிலே விடிஞ்சிடும். நீங்கள் வேகமாக எழுந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி எழுந்திட்டு இருப்பார். எங்கே வேகமாக எழுந்துச்சி போகிறா அப்படின்னு கேட்பாரு. இல்லை டைம் ஆகிடுச்சுல விடிஞ்சிடுச்சு. பைத்தியமா நீ இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிக்குது, இப்படி போனால் சந்தேகம் 2 பேர் மேதையும் நீ இப்போ நான் இங்கே இரு அப்படின்னு சொல்லுவார். லூஸு ராத்திரி ஃபுல்லாக என்னை விரிந்தெல்ல படுக்க வச்சுட்டு இப்போ எனக்கு குளிர்து ஏஞ்சி போனால் ஏதாவது மெதுவாக சொல்லுன்னு பார்த்தா மூஞ்சி அடிச்சு பேசுகிறேன். ஒரு நாள் உன் மண்டியை உடைக்கல என் பேர் கவியிலடா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க. அப்புறம் நீங்கள் ஏஞ்சி கொஞ்ச நேரம் உட்காந்து இருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. பார்த்தா மறுபடியும் ஜிமின் படுத்துக்கு போயிடுவார். நீ படுத்ததோட ஏதாவது தொலை சொல்லி நீங்கள் அப்புறம் ஏஞ்சி வெளிலாம் போயிடுவீங்க. வெளில போயிட்டு உடனே அவங்க ஆக்சுவலி உங்கள் அத்தை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் 2 பேரும் வந்துட்டு சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டோன்னே ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிட்டுன்னு கேட்பாங்க. இல்லை அதை குளிச்சுட்டு ரெடியாகி எல்லா வேலையும் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ஏஞ்சி அப்படின்னு சொல்லுவீங்க. நீ எந்த வேலையும் பண்ணணும், நீ குளிச்சுட்டு ரெடியாக கோயிலுக்கு போகணும், நீ ஏஞ்சி முன்ன அப்படி சொல்லுவாங்க. சரி அப்படி சொல்லி நீங்களே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. பார்த்தா ஜிமின் படுத்துக்கினே தான் இருப்பார். அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை சொல்லுவாங்க ஜிமின் ஏஞ்சிட்டாங்களா சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை படுத்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போய் எழுப்புமா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நான் போய்ட்டு எழுப்பணுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உங்கள் அத்தையை பார்ப்பீங்க. இன்னும் வித்தியாசமாக பார்க்குறாங்க, உன் புருஷன் நீ தானே போய் எழுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஜோ அவன் என் புருஷனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். தோணிட்டு சரி அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஜிமின்னு கூப்பிடுவீங்க. டச் பண்ணாமலே அது எந்திரிக்க மாட்டாரு. அங்கே இருக்க கொஞ்சம் தண்ணி அதை எடுத்து மூஞ்சிலே ஊற்றி விட்டுருவீங்க நீங்கள். அப்போ ஜிமின் வந்துட்டு என்னாச்சு ஐயோ எனக்கு கனவு என்ன போச்சு, ஐயோ நான் மாடல் கூட வாழ்ந்தேனே, இந்த மாடலை காணுமே அப்படின்னு வந்துட்டு புலம்புவார். ஏஞ்சி பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் நிற்பீங்க. உங்களுக்கு இப்போ தான் இன்னும் கடுப்பாகும். ஏன்னா அப்படி என்ன சொல்லியிருப்பேன், நான் மாடல் கூட வாழ்ந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. பைத்தியமே நீ கனவுல மாடல் கூட வாழ்ந்தே வாங்கி கொலை வேண்டியதால ஏன்டா தேவையில்லாம இங்கே வந்து என் கல்யாணத்துக்கு எடுத்து இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே போச்சுடா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன தைரியம் தான் நீ என் மேலே தண்ணி ஊற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமா கேட்பாரு. நான் உன் மேலே தண்ணி ஊற்றலை, நான் உன்னை சிம்மின்னு கூட்டேன், பட் நீ ஏந்திரிக்காதவங்க தான் வந்துட்டு உன் மேலே தண்ணி தெளித்தேன் அப்படின்னு சொல்லுங்க. நீ தண்ணி தெளிக்கல எடுத்து என் மூஞ்சில் ஊற்றின அப்படின்னு அப்படி சொல்லுவார். ஆமாம் வீத்தனை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் எழுப்புனா என்ன டச் பண்ணி அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நான் எதுக்கு உங்களை டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக பேசுவீங்க. எப்படியும் மாமாலாம் கூப்பிடுவீங்க, இப்போ மாமானே கூப்பிட மாட்டீங்க, என்னது நீ டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். நான் உங்களை டச்லாம் பண்ண மாட்டேன், அதுக்கு தான் தண்ணி ஊற்றி எழுப்புனேன், ஏஞ்சி வாங்க கோயிலுக்கு போகணும் அப்படி சொல்லும்போது இப்போ ஜிம்மினுக்கு ரொம்ப ஒரு கோபம் இதுக்குன்னு வந்துட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீ என்ன டச் பண்ண மாட்டேன், அப்போ நான் உன்னை டச் பண்ண சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சி இறுக்கி ஹக் பண்ணிக்குவார் உங்களை. உங்களுக்கு கோவம் வரும். இப்போ என்ன விரும்பியா இல்லையா, நான் என்ன பண்ணுறது, நான் கத்தி காப்பரை கட்டி எல்லாரையும் கூட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் சோற சொல்லுங்க. கத்து காப்பரை கட்டு கூப்பிடு அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ உங்களால் எதுவுமே பேச முடியாது, ஏன்னா அவர் உங்கள் ஹஸ்பண்ட் ஆச்சே. அப்போ நீங்கள் வந்துட்டு சைலண்டாகவே இருப்பீங்க. இப்போ நீ என்னை விரும்பியா இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோபமாக கேட்பீங்க. விட முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மறுபடியும் டைட்டாக அவர் உங்களை ஹக் பண்ணுவார். அப்போ வந்து டோர் வந்துட்டு தட்டுற சவுண்ட் கேட்கும். அப்போ ஜிமின் வந்து அவன்டா வருவீங்க, எனக்குன்னே வருவீங்களாடா, எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது ஒரு இப்படியே ஒரு விஷயம் பண்ணும்போது தான் வருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு உங்களோட ஹக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு
போயிட்டு நீங்கள் தான் திறப்பீங்க டோரை. பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஜிம்மின்னு உங்கள் அம்மா தான். என்ன ஏஞ்சிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏஞ்சிட்டாரா அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க போய் ரெடி ஆகிடுவாங்க. நீங்கள் அந்த ரூம் விட்டு ஓடி வந்துடுங்க, இதுக்கு அவர் ரூம் பக்கம் போனால் எனக்கு கேளுடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஜிமின் மட்டும் கிடையாது, ஷுகா அப்புறம் உங்கள் அம்மா அப்புறம் வந்துட்டு ஜிமின் ஃபேமிலி எல்லோரும் போயிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவங்க அப்பா பார்த்து பேசுவார். அப்பா கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அப்பா கண்டுக்கவே மாட்டார். அவர் உங்ககிட்டயும் பேச மாட்டார். ஜிமின் உங்கள் அப்பா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மாமா தயவு செஞ்சு என்கிட்ட பேசுகிறாள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அழுகிற மாதிரி. அப்போ தான் அவர் திரும்பி சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் இப்பயும் பேசுவார், ஜிம்மிக்கிட்ட பேச மாட்டார். ஏன் என் மேலே கோவமா, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லைடா, பட் நீ ஏன் போய் சொன்னா அப்படி சொல்லிட்டு இப்பயும் அதை தான் கேட்பாரு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்கோங்க சொல்லிட்டு தான் நான் அப்படி சொன்னேன் மாமா, பட் அதுவே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகி இந்த அளவுக்கு பெருசாக பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அவரும் புரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் அவர் சைலண்ட்டாக இருப்பார். அப்போ ஜிமின் வந்துட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு ஜிமினை பார்ப்பாரு, பட் எதுவுமே பேச மாட்டார். அப்போ ஜிமின் வந்து அப்பா நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லும்போது சரி வா அப்படி சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு வர சொல்லியிருப்பார் ஜிமினை. அப்போ ஜிமின் ரூமுக்கு போகாது, பட் எதையும் கேட்டுக்க மாட்டாரு. ஜிமின் அவங்க அப்பா இங்கே பாருப்பா, இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ கவியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இதை சொல்லுவார். இப்போ ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ அப்பா பேசுகிறாரு அதுவே போதுன்ற மாதிரி அவர் எதுக்கு என்ன சொல்ல இருப்பார்னா தெரியாமல் தான் நான் உள்ளே போனேன், இந்த மாதிரி நான் குடிக்கிறதுக்கு சரக்கு பாட்டில் வந்தது எல்லா ஒன்றுமே சொல்லி நம்ம அப்பா கிட்ட சொல்லி தான் வருவார். பட் இவங்க அப்பா அது எதுவும் கேட்காம வந்துட்டு கவியை நல்லா பார்த்துக்க சொல்லும்போது சரி அப்பாவுக்கு இது தெரிய வேணாம், இது தெரிஞ்சா மறுபடியும் நம்ம பிள்ளை இப்படிலாம் பண்ணுறான் நினச்சி கஷ்டமாகும், இது சொல்லாமலே எடுத்துடலாம் சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் சரி பண்ண மட்டும் தலையாட்டுவார். அப்புறம் ஜிமின் சொல்லுவார், அப்பா எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் போகிற மாதிரி இருக்குது, நான் லீவ் வந்து கம்மியாக தான் கேட்டேன், லீவ் முடிஞ்சிடுச்சு, நான் நாளைக்கு காலையிலே வந்துட்டு ஊருக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லுவார். அதுக்கு வந்துட்டு ஜிமின் அவங்க அப்பா வந்துட்டு நீ மட்டும் போகல கவியும் தானே கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இல்லைப்பா நான் மட்டும் தான் போகிறேன், ஏன்னா வீடு எதுவும் எடுக்கல, சித்தப்பா வீட்டில் தான் இப்போதைக்கு தங்கின்னு இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆல்ரெடி உங்கள் சித்தப்பாட்ட சொல்லி எல்லா வீட்டில் ரெடி பண்ண சொல்லிட்டேன், உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடு வந்து சித்தப்பா பார்த்து வச்சுருக்காரு, நீ கவியை கூட்டின்னு போ நாளைக்கு காலையில் அப்படி சொல்லுவார். இப்போ ஜிமினுக்கு டென்ஷனாக அஞ்சோ இவ்வளோ கூப்பிட்டு போகணுன்ற மாதிரி. பட் அப்பா பேச்சுமே ரொம்ப சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ரூமை விட்டு வெளில வந்துடுவார். இப்போ தான் வந்துட்டு ஜிமின் உங்கள் அப்பாவுக்கு ஓகே நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்குது பழுகுது கவியே, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவர் தப்பாக நினச்சிவார். நெக்ஸ்ட் மார்னிங் ஆகிடும். ஆக்சுவலி பையன் ஷுவா எல்லோரும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம். ஜிமின் அவரோட திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருப்பார், நீங்களும் பேக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜியோ காரில் தான் போகிறீங்க நீங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ வருஷமாக இந்த ஊர்லேயே இருந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்கு அழுவு வரும். நீங்கள் உங்கள் அம்மாவை ஒர்க் பண்ணி அழுவீங்க, உங்கள் அத்தையை அப்புறம் உங்கள் மாமா கிட்டேயும் போய்ட்டு அழுவீங்க. ஒன்றும் இல்லாமல் எல்லாம் நல்லதுக்கே நீ போச்சு உன்னை நல்ல மாதிரி பார்த்துக்குவான், உனக்கு எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டான்னு சொல்லுவார். நீங்கள் மனசில் நினைப்பீங்க ஐயோ உங்கள் புள்ள ஒரு இன்ச்சு தெரியுமா ஆமாம் அவன் இதுக்கப்புறம் தான் என்ன டார்ச்சர் பண்ண போகிறான்னு தெரியல, ஆனால் பட் இது எப்படி உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிங்க. சரி மாமா வர சொல்லிவிட்டு அப்புறம் நீங்களே கிளம்பிடுவீங்க. கிளம்பிட்டு அப்போ வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவார்னா ஜிமின் நீயும் கவியும் வந்துட்டு பேக் சைடு உட்காந்துக்க, நானும் ஷுகா வந்துட்டு முன்னாடி உட்காந்துக்கிறேன், நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படி சொல்லுவார். இப்போ ஜிமின் இதை கேட்குற ஜிமின் அப்படிலாம் உட்கார முடியாது, நான் வந்துட்டு முன்னாடி உட்காடுறேன், ஷுகா வந்து இங்கே உட்கார சொல்லு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இப்போ கடுப்பாகும். இதாக இருந்தாலும் வந்துட்டு வேற ஒருத்தர் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, இவெல்லாம் என்ன மனுஷன்ற மாதிரி. அப்போ ஷுகா வந்துட்டு இவனும் உனக்கு இருக்குதாடா, நீ தான் உட்காரணும் கவி பக்கத்தில், அம்மா நீ தப்பாக எடுத்துக்கம்மா கொஞ்சம் லூஸ் மாதிரி அப்பா அப்படி தான் பண்ணுவான், மற்றபடி வேறு எதுவும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக பேசுவார் ஷுகா. உங்களுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தோணும், ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஷுகாகிட்டையும் ஜியோ இப்படி பேசிலாம் இருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி. அப்போ ஜியோ சொல்லுமா நீ தப்பே எடுத்து, நாங்கள் 2 பேரும் உனக்கு அண்ணன், எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லி, இவன் ஏதாவது பண்ணாலும் என்கிட்ட சொல்லி நாங்கள் பார்த்துக்குறேன் இவனை அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படி சொல்லுவீங்களே. சரிம்மா அப்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு, அவளுக்கு அண்ணனும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இப்போ உங்கள் அப்பாவுக்கு போன போட்டு இதே டைலாக் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதை போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறியே அப்படி சொல்லிட்டு பேச்சு உடனே மாற்றுவார். இதை பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு புத்தி உனக்கு என்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மின்னு உங்களை பார்ப்பாரு, என்ன லுக்கு அப்படி கேட்பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வேறு பக்கத்து திரும்பிப்பீங்க. அப்போ கார் வந்துட்டு ஓட்டின்னு போவார். உங்கள் ஊரை வந்துட்டு கொஞ்சம் தாண்ட போகும்போது ஒரு சைடு வந்துட்டு கை வந்துட்டு ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு வாங்கினா ஒரு பைக்கில் இப்படி வருவார், ஒரு கார் இப்படி போகணும், நீங்கள் கையை பார்ப்பீங்க, கையும் உங்களுக்கு பார்ப்பாரு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், உங்களுக்கு கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிடும். இதை வந்துட்டு
ஜியோவும் நோட்டீஸ் பண்ணுவார், சுகாவும் நோட்டீஸ் பண்ணுவார், ஜிமினும் நோட்டீஸ் பண்ணுவார். ஜிமின் நோட்டீஸ் பண்ணிட்டோன்னே ஜிமின் சொல்லுவார், ஏன் உன்னோட லவ்வரை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இப்போ செம்ம டென்ஷன் ஆகும். என்னடா சொன்னேன்ற மாதிரி இப்போ நீங்கள் ஜிமினை மதிப்பீங்க. இதை கேட்குற சுகாவும் ஜியோவுக்கு வந்து டென்ஷன் ஆகி அவங்களும் வந்துட்டு காலை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமின் சரி மரம் மதிப்பாங்க. இப்போ ஜிமின் இப்போ என்னடா இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா வார்த்தை கேட்டேன் இப்போ கதையை பார்த்தா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உண்மை தானே சொன்னேன், இப்போ எதனா நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அவனை தான் இப்போ கல்யாணம் பண்ண வேண்டியது, ஏதோ பை மிஸ்டேக்காக இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கவே அவளுக்கும் அவன் மேலே வந்துட்டு லவ் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு பயங்கரமாக அழுகையே வந்து நீங்கள் அழுக ஆரம்பிச்சுவீங்க. இதை பார்க்குற ஜியோ சுகா வந்துட்டு ஜிமின் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா அவன் வாயிலே நாங்கள் குத்துவோம், ஞாபகம் வச்சுக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறது இதோட கடைசியாக இருக்கட்டும், இல்லைன்னா நான் டேரெக்டாக இப்போ காரை திருப்பி உங்கள் அப்பா கிட்ட விட்டு நீ இப்படி பேசணும்னு சொல்ல போகிறேன், நான் இந்த தடவை ஜோக்குக்கு சொல்கிறேன் ரியாலா சொல்கிறேன் அப்படின்னு 2 பேருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாப்பாங்க 2 பேரும் நீங்கள் பயங்கரமாக அழுகுவீங்க. அதுக்கு ஜிமின் வந்துட்டு நான் இப்போ நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு, நீ தப்பாக தான்டா சொன்னேன், உன்னால் தானே அந்த பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு, இப்போ இந்த பொண்ணு நோ கடிக்கிற மாதிரியே பேச்சு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப கோவமாக பேசுவாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் உங்களை பார்த்துட்டு நீ அழுது நல்லா உன் காரியத்தை சாதிக்கிறேல்ல அப்படின்னு அவர் உங்களை பார்த்து கேட்பாரு. இப்போ நீங்கள் வந்து ஜிமினை பார்ப்பீங்க, என்னடா சொல்கிற நீ தானே இப்படிலாம் பேசுன, நீ பேசுனது எனக்கு வலிச்சிச்சு, அதனால தான் அந்த பார்த்தேன், இப்போ என்னை பார்த்து காரியத்தை சாதிப்பே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைப்பீங்க. இது கேட்குற ஜியோவுக்கும் ஷுவாவுக்கும் இன்னும் டென்ஷனாக என்னடா அந்த பொண்ணு காரியத்தை சாதிச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அழுத உடனே நீங்கள் 2 பேரும் டென்ஷனாக என்னை திட்டினா அவளுக்கு தேவைப்படுறது அதுதான் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார். உங்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். இது கேட்குற ஜியோவுக்கும் ஷுவாவுக்கும் டென்ஷன் ஆகிட்டே அந்த பொண்ணு ஏன்டா கஷ்டப்படுத்துகிறேன், நீ பேசுறது எல்லாம் தப்பாக பேசுகிற, தப்பாக பண்ணிட்டு நாங்கள் கோவப்பட்டால் இப்போ அந்த பொண்ணு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இப்படி பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஜிமின் நீ நிஜமானவே உன்னோட லிமிட் ரொம்ப தாண்டுற, நீ ரொம்ப மோசமாக பேசின்னு வர, இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேட்டுவாங்க. நீங்கள் என் ஃப்ரெண்டடா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்த்துக்கம்போது நான் அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கும் தெரியுண்டா, நல்லது பக்கம் தான் நான் எப்போயுமே நிற்பேன் சொல்லிட்டு 2 பேருமே சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்துட்டு பெருசாக ஒரு மாதிரி தோணும். அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்துறீங்களா எல்லோரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாய் தந்து இப்போ தான் சொல்லுவீங்க, என்னால் நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்க வேணாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிட வேணாம், நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்லைங்க அண்ணா நீங்கள் கார் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ இதை கேட்குற அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன பேசுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். சிட்டிக்கு போய் ரீச் ஆகிடுவீங்க. ஆக்சுவலி புதுசாக வீடு வந்துட்டு எடுத்துருப்பாங்க, அந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு கார் வந்துட்டு நிறுத்திருப்பார் ஜியோக்கு வந்துட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு தயங்க எப்படி போகிறது சொல்லிவிட்டு பார்த்தா ஜிமினோட அவங்க சித்தப்பெல்லாம் ஆல்ரெடி அந்த வீட்டில் தான் வந்துட்டு நீங்கள் வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் போவீங்க, அவங்க பின்னாடி வந்துட்டு ஜிமினும் வருவார். அப்போ வந்து ஜியோ ஷுகா வந்துட்டு வரமாட்டாங்க, கார்கிட்டே நின்று இருப்பாங்க. இதை பார்க்குற ஜிமின் வந்துட்டு ஏன்டா அங்கே நிற்கிற வாடா அப்படி சொல்லி கூப்பிடும்போது அவங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஜிமின் கூப்பிடுறது ஒரு விஷயமாகவே. அப்போ ஜிமின் வந்து உங்க கூட வந்து நிற்பார்ல, நீ இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ கார்கிட்ட போய்ட்டு ஏன்டா வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்டா வரமாட்டேங்கிறீங்க, நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ தப்பெல்லாம் எங்கள் மேலே இருக்க மாதிரி பேசுகிற, அப்புறம் எதுக்கு நாங்கள் வர்றது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கோமையே வந்துட்டு ஷுகா சொல்லுவார். ஜியோ வந்து சைலண்ட்டாகவே இருப்பார். நான் பட்ட தப்பு தான் மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு வாங்கடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சுவார். ஏன்னா வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, இவங்க வந்துட்டு எப்பயும் ஒன்றாவே இருந்து பழக்கம், இப்போ புதுசாக வீட்டுக்கு போகிறோம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது ஜியோவுக்கும் ஷுகாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு சொல்லிவிட்டு சரி வாடா போகலாம் சொல்லிவிட்டு அதுக்காக போவாங்க. அங்கே மொத்தமாக நீங்கள் போனதால பால் காசுறது இதெல்லாம் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அப்போ ஜிமின் சித்துவா சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீ ஜிமின் தான் இருக்க போகிறீங்க, நல்ல மாதிரி இருங்கம்மா சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஜியோ ஷுகா வந்துட்டு உங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருமா, அடிக்கடிக்கு நாங்கள் வரோம், எதுவும் பயப்படாத, எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு கால் பண்ண சொல்லிட்டு அவங்க நம்பரும் கொடுப்பாங்க. சரியாண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு சைலண்ட்டாக நிற்பார். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லுவாங்க, இல்லை என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது இல்லைடா நாங்கள் கிளம்ப டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளில வந்துடுவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஷுகா அண்ட் ஜியோ பின்னாடி போவார். போன பிறகு கார்கிட்ட வந்துட்டு ஜியோ சொல்லுவார், இங்கே பாரு ஜிமின் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹவுட் பண்ணுற மாதிரி பேசுகிற கவியை இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் புரிஞ்சிச்சா அப்படின்னு அவரும் சொல்லுவார். ஷுகா வந்துட்டு ஜியோ சொன்னதுக்கு உனக்கு நல்லா கேட்டுச்சா அப்படின்னு அவர் சொல்லுவார், எனக்கு புரிஞ்சிச்சு, அதை விட்டு நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க காரில் பட் சாரிடா
அப்படின்னு சொல்லுவார். ஜிமின் அப்போ என்கிட்ட சாரி கேட்காத, போய் கவிக்கிட்ட கேளு, எந்த கவியை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, டே நீ என் ஃப்ரெண்டுடா, பட் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேங்க, கவி வந்தது கவி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது, ஆமாண்டா அந்த பொண்ணு ஒரு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு அந்த பொண்ணை ஹவுட் பண்ணாத, சரி நாங்கள் கிளம்பண்டா என் பாய் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் ஒரு சைடு சைலண்ட்டாக நின்று இருப்பீங்க, அவர் உங்களை பார்ப்பாரு, எதுவுமே பேச மாட்டார், அவர் ரூம்குள்ளே போயிடுவார். இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகும். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.